கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்தார். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரம். ये परमेश्वर की आराधना करने का समय है, கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நேரம். परमेश्वर को धन्यवाद कहने का समय है। கடந்த 9 மாதமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். पिछले 9 महीने भर परमेश्वर ने हमको संभाला, நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்தார். हमें आयु के दिन बढ़ा कर दिया। எத்தனையோ வாதைகள் இந்த உலகத்திலே பரவி கொண்டிருந்தாலும், कितनी महामारी इस दुनिया में फैल रही थी, எத்தனையோ கொள்ளை நோய்கள் நடந்து கொண்டிருந்தாலும், कितनी विपत्तियां इस दुनिया में फैल रही थी, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொன்னபடியே, लेकिन जैसा परमेश्वर ने कहा, உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. तेरे भाई और 1000 गिरे और तेरे दाहिने और 10,000 गिरेंगे परंतु वो तेरे पास ना आएगा। பகல்ல வெயிலாயிலும் இரவில் நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொன்ன வசனத்தின்படியே, न तो रात के भय से डरेगा न तेरे उस तीर से जो दिन को उड़ता है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமாய் இருந்தார். इसलिए परमेश्वर यहोवा अपने लोगों के लिए एक शरण स्थान ठहरा, கர்த்தர் நமக்கு ஆயுசு நாளை கூட்டி தந்தார். हमारे आयु के दिन को बढ़ा कर दिया। மறுபடியுமாய் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். फिर से परमेश्वर के सम्मुख में इकट्ठा होकर उसकी आराधना करने के लिए मौका दिया है। நம்ம எல்லாம் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க हम வேண்டும். सब धन्य भरे हृदय के साथ परमेश्वर की आराधना करना है। கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற நாள் ரொம்ப ஆசீர்வாதமான சந்தோஷமான ஒரு நாள். परमेश्वर के दिन में इकट्ठा होना ये बहुत ही आशीर्वाद और आनंद का दिन है। ஆகாமிய கூடாரத்தில் 1000 வருஷம் இருப்பதை பார்க்கல, हाकिमों के तंबू में 1000 दिन रहने से बढ़कर, ஆகாமிய கூடாரத்தில் தங்கி இருக்கிற 1000 நாளை பார்க்கல, हाकिमों के तंबू में 1000 दिन रहने से बढ़कर, உம்முடைய பிரகாரத்தில் தங்கி இருக்கிற ஒரு நாள் நல்லது. आपके प्रहार में रहना एक दिन उत्तम है। உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே வருகிற ஒரு நாள் ரொம்ப ஆசீர்வாதம். परमेश्वर के सम्मुख में इकट्ठा होना ये एक दिन अधिक उत्तम है। எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி हम செலுத்தும்படியாக सब परमेश्वर को धन्यवाद कहने के लिए முழு உள்ளத்தோடு, पूरे दिल से, முழு பலத்தோடு, पूरे बल से வாய் திறந்து கர்த்தருக்கு अपना துதிப்பேன். मुंह खोलकर परमेश्वर को स्तुति करेंगे। ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருக்கு துதி பலிகளை செலுத்துவேன். परमेश्वर को ஹalleluya स्तुति बलि चढ़ाएंगे। இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் கர்த்தரை துதிப்பேன். ஹalleluya ओठों से मैं उनकी जय जयकार करूंगा। உமக்கு நன்றி 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 நன்றி. पवित्र இது आत्मा நாள் வரை जी கர்த்தரை எங்களை आपकी பாதுகாத்தீரே. उपस्थिति के लिए உமக்கு நன்றி धन्यवाद ஆண்டவரே. प्रभु உமக்கு जी। ஸ்தோத்திரம் पवित्र ஐயா. आत्मा जी சகோதரர்கள் आपको ஏகோபித்து धन्यवाद ஒருமித்து करते வாசமாய் प्रभु। இருப்பது எத்தனை आपकी शरण நன்மையும் स्थान ठहरा प्रभु இன்பமாய் जी, இருக்கிறது आपको என்று சொல்லப்பட்ட धन्यवाद। வேத हमारे लिए வசனத்தின்படியே प्रभु जी தேவனுடைய आप பிள்ளைகள் छिपने का ஒருமனப்பட்டு स्थान உம்முடைய बना சமூகத்தை प्रभु கூடி जी। வந்து आप ஆராதிப்பது हमारे लिए கர்த்தரை परमेश्वर எவ்வளவு अनुग्रह की இன்பம் ஐயா, परमेश्वर எவ்வளவு இன்பம், चट्टान बना எவ்வளவு प्रभु, आपको சந்தோஷம் धन्यवाद ஆண்டவரே करते துதிக்கிறேன் प्रभु நான். जी। ஹalleluya ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया, வல்லவரே हालेलुया, உமக்கு நன்றி. हालेलुया, हालेलुया। தெய்வகுமாரா हमारा உமக்கு शरण நன்றி स्थान ஆண்டவரே. प्रभु जी। விடுதலையோடு हमारा கர்த்தரை शरण ஆராதிக்கும்படியாக स्थान प्रभु जी। பரலோகத்தின் हमको தெய்வத்தை எங்களை கூட்டி धन्यवाद சென்றீரே. करते உமக்கு प्रभु जी, நன்றி ஐயா. धन्यवाद करते தகப்பனே प्रभु। உமக்கு நன்றி நன்றி Glory, நன்றி நன்றி. hallelujah, இயேசு ராஜா hallelujah. உமக்கு நன்றி Thank you, நன்றி. Jesus. We praise ஹalleluya your உமக்கு name, நன்றி Lord. We ஆண்டவரே. praise உமக்கு you, we ஸ்தோத்திரனாக. praise you, we வல்லவரே praise you. உமக்கு நன்றி We நாதா. glorify எத்தனை you, Lord. We நாவுகளில் glorify இருந்தாய். you, Lord. கர்த்தர் செய்த We நன்மைகளுக்கு magnify ஈடாக your நன்றி name, Lord செலுத்த எங்களால் Jesus. முடியாத ஆண்டவரே. உமக்கு Hallelujah, ஸ்தோத்திரம் ஐயா. hallelujah, ஆனாலும் hallelujah. இரட்சிப்பின் பாத்திரத்தை We lift எடுத்துக்கொண்டு up your name, கர்த்தருடைய lift up நாமத்தை your தொழுது name. கொள்வேன் We என்று praise தாவீது your சொன்னது name, போல Lord. பரலோகத்தின் Hallelujah, தெய்வமே, hallelujah. இரட்சிப்பின் பாத்திரத்தை Glory, எடுத்துக்கொண்டு धन्यवाद, கர்த்தருடைய நாமத்தை தொழுது धन्यवाद, கொள்ள धन्यवाद, பரலோகத்தின் தேவனுடைய धन्यवाद, சன்னிதானத்திலே धन्यवाद, கர்த்தரை धन्यवाद, கூட்டி சேர்த்தீரே. धन्यवाद। உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு आमेन, ஸ்தோத்திரனாக. धन्यवाद प्रभु जी, ஹalleluya धन्यवाद ஹalleluya. आपकी Glory, धन्यवाद உமக்கு हो, நன்றி धन्यवाद ஆண்டவரே. हो, துதிக்கிறேனாக. धन्यवाद हो, ஹalleluya ஹalleluya ஹalleluya. धन्यवाद இயேசு हो, ராஜா प्रभु जी, உமக்கு நன்றி आपकी நன்றி நன்றி. उपस्थिति में धन्यवाद கர்த்தர் செய்த எல்லா प्रभु जी। நன்மைகளுக்கும் आपकी महिमा உமக்கு के लिए நன்றி धन्यवाद ஆண்டவரே. प्रभु जी। உமக்கு ஸ்தோத்திரனாக. Glory, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரனாக. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரனாக. வல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி நாதா. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரனாக. வல்லவரே உமக்கு நன்றி. ஹalleluya. हमारा Glory, रक्षक உமக்கு बना நன்றி. प्रभु जी, आपको ஹalleluya. धन्यवाद। தேவ हमारा ஆவியானவரே உமக்கு मार्गदर्शक நன்றி बना प्रभु जी, ஆண்டவரே. आपको உமக்கு धन्यवाद। ஸ்தோத்திரனாக. हमारे पिता बनकर परमेश्वर सभी कामों में प्रभु जी आप हमारे लिए खड़े रहे प्रभु। हालेलुया आपको धन्यवाद करते नंदी प्रभु जी। हालेलुया Glory, वल्ल दैवमे हालेलुया, हालेलुया, हालेलुया हालेलुया, धन्यवाद, 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 धन्यवाद। Glory, महिमा हो, महिमा हो, महिमा हो। என் கோட்டையே ஆராதனை விமக்கே என்
என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே எல்லாரும் வாய் திறந்து சொல்லு உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை
தெய்வம் கர்த்தர் அனுகூலமான வாசலை திறந்தீரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. வல்லவரே உமக்கு நன்றி ஐயா. நன்மை செய்தவரே உமக்கு நன்றி ஐயா. நீர் எங்களுக்கு நன்மை செய்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களுக்கு நன்மை செய்தபடினாலே உம்மை பாடி துதிக்க உம்மை ஆராதிக்க உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வகுமாரா உமக்கு நன்றி ஐயா. ஆராதனை அபிஷேகத்தினால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பினாக. glory உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உலாவீராக. ஆவியானவரே செவாடுவீராக ஆண்டவரே. தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு அந்நியராய் தூரமாய் ஒருவராயிலும் காணப்படாதபடிக்கு பரலோகத்தின் தெய்வமுடைய பிரசன்னத்தின் எல்லைக்குள்ளாய் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தரை கூட்டி சேர்ப்பீராக. உமக்கு நன்றி நாதே. glory உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. மகிமை தெய்வமே महिमा के लिए धन्यवाद प्रभु जी, आपकी सामर्थ के लिए धन्यवाद प्रभु जी, आपके अभिषेक के लिए धन्यवाद प्रभु जी, आपकी सामर्थ के लिए धन्यवाद, आपकी सहायता के लिए धन्यवाद, आपके सामर्थ पर कामों के लिए धन्यवाद, आपकी शक्ति के लिए धन्यवाद. पूरा वाला शाला वाला மகிமை ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் हालेलुया हालेलुया. धन्यवाद प्रभु, धन्यवाद हालेलुया हालेलुया हालेलुया. आपके महापराक्रम बड़े कामों के लिए धन्यवाद प्रभु जी. हालेलुया हालेलुया. धन्यवाद 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 धन्यवाद. உமக்கு நன்றி நாதா. தேவகுமாரனே உமக்கு நன்றி. ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே. हालेलुया 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 हालेलुया. தேவ ஆவியானவரே glory धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु. महिमा के योग्य परमेश्वर को धन्यवाद करते प्रभु जी. आदर के योग्य परमेश्वर को धन्यवाद करते प्रभु जी. सामर्थ के योग्य परमेश्वर की आराधना करते प्रभु जी. आप ही आराधना के योग्य है प्रभु. आपके अलावा परमेश्वर और कोई ईश्वर नहीं प्रभु जी. हम आपकी प्रजा है प्रभु जी. हम आपकी आराधना करते प्रभु जी. glory हालेलुया 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 हालेलुया. आनंद मुझको सदा यीशु में मुझको आनंद है. आनंद आनंद मुझको सदा आनंद आनंद यीशु में आनंद है.
धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी। यहोवा भला है, यहोवा भला है, उसकी करुणा सदा की है, सदा की है। हम सब मुंह खोलकर परमेश्वर की स्तुति करेंगे। இந்த நாள் கத்த தந்த நாள், आज का दिन परमेश्वर का दिया हुआ दिन இதிலே है, களி கூர்ந்து மகிழ கடவுளே, इसी में आनंदित होकर मग्न होंगे। இந்த நாள் கத்த தந்த ये நாள், आज का दिन परमेश्वर का दिन है, இதிலே களி கூர்ந்து इसी மகிழ में கடவுளே, आनंदित होकर मग्न होंगे। எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே हम सब परमेश्वर के समुख தேவனுடைய பிள்ளைகளும் में களி கூர்ந்து மகிழ வேண்டும், आनंदित होकर मग्न होना है। आमीन, அந்த ஆனந்த தைல அபிஷேகம் மத்தியிலே இறங்கட்டும் आनंद ஐயா। का तेल का अभिषेक हमारे बीच उतर आए। நன்றி ग्लोरी 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 ग्लोरी, நன்றி धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी, प्रभु जी धन्यवाद धन्यवाद, आपने किया हुआ परमेश्वर सारी भलाई के लिए धन्यवाद प्रभु जी। ग्लोरी हालेलुया हालेलुया, प्रभु जी आपको धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी, आपके महान अनुग्रह के लिए धन्यवाद प्रभु जी, आपकी महान करुणा के लिए धन्यवाद प्रभु जी, आपकी दया के लिए धन्यवाद प्रभु जी। आमीन हालेलुया हालेलुया, जीवन दिया प्रभु जी आपको धन्यवाद, प्राण दिया प्रभु जी आपको धन्यवाद, अब तक बल दिया प्रभु जी आपको धन्यवाद प्रभु जी। हालेलुया हालेलुया, पैरों को परमेश्वर खड़ा किया प्रभु जी आपको धन्यवाद प्रभु जी। महिमा हो महिमा हो महिमा हो, गिरने नहीं दिया प्रभु जी आपको धन्यवाद प्रभु जी, खड़ा किया प्रभु जी आपको धन्यवाद, चलने का रास्ता परमेश्वर बड़ा चौड़ा किया धन्यवाद प्रभु जी। हालेलुया हालेलुया हालेलुया, ऊंचा शरण स्थान बना प्रभु जी आपको धन्यवाद, ग्लोरी महिमा महिमा महिमा, கர்த்தருடைய மகிமை மத்தியிலே இறங்கட்டும் धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी, परमेश्वर आपकी उपस्थिति के लिए धन्यवाद, आपकी महिमा के लिए धन्यवाद, आपकी महिमा के लिए धन्यवाद, आपकी उपस्थिति के लिए धन्यवाद प्रभु जी। हालेलुया हालेलुया हालेलुया, आपके चमत्कार भरे कामों के लिए धन्यवाद प्रभु जी, आपके अद्भुत कामों के लिए धन्यवाद प्रभु जी। आमीन हालेलुया நல்லவர் ஆவியானவரே உமக்கு நன்றி நாதா। ஹalleluya ஹalleluya, கர்த்த செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் நாதா। ஹalleluya உமக்கு நன்றி ஹalleluya, வல்ல தெய்வமே உமக்கு நன்றி, आपके उपकारों के लिए धन्यवाद प्रभु जी, आपके उपकारों के लिए धन्यवाद प्रभु जी। हालेलुया हालेलुया हालेलुया, सहायक प्रभु जी आपको धन्यवाद, सहायक प्रभु जी आपको धन्यवाद प्रभु। हालेलुया हालेलुया हालेलुया, ग्लोरी, धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु, धन्यवाद धन्यवाद கிருபைதான் என்னை தாங்குகின்றது, இங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, இங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, இங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, எல்லாரும் வாய் திறந்து பாடுவே, மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இதே, உடைக்கப்பட்ட நேரத்தில்
आपके अभिषेक परमेश्वर हर एक पर लगातार उतर आए। हालेलुया हालेलुया आपके बंधराई हमारे बीच में हालेलुया अद्भुत से होवे प्रभु हालेलुया हालेलुया धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु परमेश्वर आपको धन्यवाद प्रभु महिमा हो महिमा हो महिमा हो प्रभु जी आराधना के योग्य प्रभु जी केवल आराधना के योग्य परमेश्वर केवल आप ही हो प्रभु जी आमीन उसकी करुणा भला है நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் கர்த்தருடைய கிருபை நல்லது जीवन से भी करुणा उत्तम है கர்த்தருடைய கிருபை மாறாத கிருபையா இருக்கிறபடினால उसकी करुणा कभी हमसे नहीं बदला इसलिए அந்த மாறாத கிருபை जो हमसे नहीं बदला हुआ करुणा தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறது हमारे हर एक को बनाता है நம்மை உருவாக்குகிறது हमें बनाता है உபத்திரவத்தின் பாதையிலே உடைக்கப்பட்ட பாதைகளிலே கர்த்தருடைய கிருபை நம்மை உருவாக்குகிறது उपद्रव के मार्ग में टूटी हुई परिस्थिति में वो हमको बनाता है பலவீனத்தின் பாதையிலே வியாதியின் பாதையிலே கர்த்தருடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிறது निर्बलता की परिस्थिति में बीमारी की परिस्थिति में वो हमको बनाता है ஒன்றுமில்லாத ஒரு இக்கட்டான சூழலில் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது जब हमारे पास कुछ भी नहीं रहता है उस समय भी परमेश्वर की करुणा हमको संभालता है நமக்கு உதவி செய்வது தேவ கிருபை हमको सहायता करने वाला परमेश्वर की करुणा நம்மை உருவாக்குவது தேவ கிருபை हमें बनाता है परमेश्वर की करुणा நம்மை உயர்த்துவது தேவ கிருபை हमें ऊंचा करना उन्नति करना परमेश्वर की करुणा இந்த கிருபை நம்ம விட்டு விலகாமல் இருக்கிறபடி ये करुणा अभी तक हमसे दूर नहीं हुआ इसलिए கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படியே परमेश्वर की वचन के अनुसार என் கிருபை உனக்கு போது मेरी करुणा तेरे लिए बहुत है என் கிருபை நான் உன்னை விட்டு எடுக்க மாட்டேன் मैं तुझसे मेरी करुणा नहीं उठाऊंगा இந்த வார்த்தையின்படியே इसी वचन के अनुसार கர்த்தர் தம்முடைய கிருபை நம்ம விட்டு விலகாமல் परमेश्वर ने अपनी करुणा हमसे दूर न करते हुए இதுவரையிலே ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருந்தார் अभी तक अपनी वाचा में वो सच्चा रहा கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்தார் परमेश्वर ने हमारा अगुवाई किया இந்த பரலோகத்தின் தேவனை इस पर स्वर्गीय परमेश्वर को நாம் துதிக்கவும் ஆராதிக்கவும் स्तुति और आराधना करने के கர்த்தருடைய लिए சன்னிதானத்திலே ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்த மேலான கிருபைக்காக परमेश्वर की सन्नति में हमें इकट्ठा किया हुआ बड़े अनुग्रह के लिए தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 ஸ்தோத்திரம் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னார் आकाश मेरा सिंहासन और पृथ्वी मेरा चरण स्थान कहा அவ்வளோ பெரிய தேவன் इतनी महान परमेश्वर அந்த சராசரங்களை படைத்த தேவன் सारे संसार और सारी जगत को बनाया हुआ ईश्वर அவருடைய பாதபடியிலே கடந்து வர கர்த்தர் நமக்கு துணை उसकी செய்தார் चरण स्थान पर इकट्ठा होने के लिए परमेश्वर ने हमें सहायता किया இதுவரையிலும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா சிறிய பெரிய சகல நன்மைகளுக்காக अब तक परमेश्वर ने हमारे जीवन में कई किए हुए सारे छोटे बड़े उपकारों के लिए தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 ஆரான் மீதுமுள்ள ஒவ்வொரு பாகங்களையும் आराधना के हर एक शेष भागों को பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக पवित्र आत्मा जी अपने मुट्ठी में लेने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 குமாரனாகிய இயேசுவை पुत्र ஸ்தோத்திரிப்போம் यीशु मसीह को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம் आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद 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 ஸ்தோத்திரம் நம்ம எல்லாரும் உட்காரும் हम सब बैठ जाएंगे நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் हम ध्यान के लिए जो वचन लिए हैं அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் प्रेरितों की पुस्तक 3रा अध्याय அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் प्रेरितों के अध्याय 3रा अध्याय में हम एक घटना पढ़ते हैं அந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல प्रेरितों की 3रा अध्याय में நாம் வாசிக்கும் போது हम इस प्रकार पढ़ते हैं பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள் पतरस और यूहन्ना प्रार्थना के समय मंदिर में जा रहे थे பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள் पतरस और यूहन्ना मंदिर में जा रहे थे அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் जब वहां से एक मनुष्य को उठा लाए जो माँ के पेट से जन्म से ही लंगड़ा था அந்த மனுஷனை ஒவ்வொரு நாளும் வந்து தேவாலயத்தின் முன்னாடி அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசல் அண்டையில வைப்பார்கள் उस व्यक्ति को
प्रतिदिन मंदिर के द्वार पर जो सुंदर कहलाता है वहां पर बैठा देते थे அவன் அங்கே இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருப்பான் என்று வாசிக்கிறோம். और वो मंदिर में जाने वालों से भीख मांगता था. அப்படி பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் போது जब वो इस प्रकार भीख मांग रहा था, ஒரு நாள் பேதுருவும் யோவானும் அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். एक दिन पतरस और यूहन्ना उस मंदिर के अंदर जाने के लिए वो मंदिर की ओर आ रहे थे. பேதுரு யோவானும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். पतरस और यूहन्ना परमेश्वर के सेवक हैं. அவர்களை பார்க்கும்போது இந்த சப்பானிக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், उन सेवकों को जब देखा तो इस अपंग व्यक्ति के मन में एक विचार उठी, இவர்களை பார்த்தா இவரிடத்துல ஏதாயிலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள விசுவாசப்பட்டார். इनसे यदि मैं भीख मांगूंगा तो जरूर कुछ मिलेगा. பக்கத்துல வர்றாரு பேதுரு யோவானும். पतरस और यूहन्ना वहां से आ रहे थे. பேதுரு அந்த சப்பானியை உற்று பார்க்கிறார். पतरस ने क्या किया, उस व्यक्ति को जरा अच्छी गौर कर देखा. பேதுரு சப்பானியை உற்று பார்த்து पतरस ने उसे ध्यान से देखकर कहा, எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்றார். हमारी ओर देख, எங்களை நோக்கி பார். हमारी ओर देख. இந்த சப்பானிக்கு ஒரு எண்ணம், इस व्यक्ति जो था, ये अपंग व्यक्ति को एक विचार था, அவர்களை நோக்கி பார்த்தால் ஏதாயிலும் கிடைக்கும், यदि मैं उनकी ओर देखूं तो मुझे कुछ मिलेगा, ஏதாயிலும் கிடைக்கும்னு ஆசையா எட்டி பார்க்கறான். कुछ तो मिलेगा, इसी आशा के साथ वो उनको देख रहा था. பேதுரு சொல்லுகிற, लेकिन पतरस ने कहा, எங்களிடத்து உனக்கு தருவதற்கு என்று எங்களிடத்துல ஒன்றும் இல்லை, तुम्हारे पास देने के लिए हमारे पास कुछ भी नहीं है, வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல, ना ही चांदी है ना सोना है, ஆனா ஒண்ணு இருக்கு, परंतु एक चीज है, இயேசுவின் நாமம் இருக்கிறது. यीशु मसीह का नाम है. இந்த இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से நீ எழுந்து நட என்று तू चल फिर. அந்த சப்பானுடைய கையை பேதுரு தன்னுடைய வலது கையினால பிடித்து தூக்கி விட்டார். वैसे उसने उसका दाहिना हाथ पकड़ के उसे उठाया. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, அந்த சப்பானி எழுந்தான், குதித்து எழும்பான். तुरंत वो उसके पांवों में बल आ गया, वो उछल कर खड़ा हो गया, அவன் குதித்து எழும்புறான். उछल कर खड़ा हो गया. எழும்பி நின்று खड़े होने के बाद फिर चलने, फिर खड़ा हो गया, அப்படியே நடந்தான். फिर चलने लगा, பின்ன நடந்து फिर चला, திரும்ப குதிக்கிறான். फिर कूदने लगा, அப்புறமா குதித்து फिर कूदते हुए தேவனை துதித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனார். परमेश्वर की स्तुति करते हुए उसके साथ, उनके साथ मंदिर में गया. இந்த ஒரு சம்பவம் இந்த 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ये एक घटना इस तीसरा अध्याय में लिखा गया है. இப்போ லாக்டவுன் சமயம், अभी लॉकडाउन का समय था, பிரசங்கத்துக்கு பஞ்சமே இல்லை. संदेश का कोई कमी नहीं. அதனால நமக்கு இப்போ முத ஆராதனைக்கு வந்திருக்கோம், நல்ல ஆசை தீர சத்தம் போட்டு ஆராதிச்சாலே போதும் அப்படிதான் தோணுது. इसलिए अभी ऐसा लगता है कि अच्छे से आवाज उठाकर अच्छी ऊंची आवाज में केवल आराधना करें, वही हमारे लिए पर्याप्त है. அநேகர் பிரசங்கம் கேட்டு கேட்டு செவித்தினம் உள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள். क्योंकि इतना संदेश हम सुनते हैं, दिन में इतनी संदेश निकली है कि हमारी कान में भर गई है. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நான் சொல்லுகிற ஒரு காரியம், इसलिए मैं एक बात केवल कहना चाहती हूँ, கேட்கறதுக்கு தகுந்தவாறு கணக்கு கொடுக்கணும். जितना आप सुनते हो उतना हिसाब भी देना है. அதனால வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, इसलिए केवल वचन सुनने वाले नहीं, அதன்படி நடக்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். बल्कि उसके अनुसार चलने वाले भी बनो. உண்மையாய் நாம் வாஞ்சையோடு வசனத்தை கேட்போமேயானால் यदि हम सच्चे दिल से वचन सुनेंगे, அந்த வசனம் நம்மை உருவாக்கும். वही वचन हमको बनाता है, அந்த வசனம் நம்மை உருவாக்கும். वही वचन हमको बनाता है. நாங்களும் சண்டே நம்ம ஆராதனையில நாங்க உட்கார்ந்து ஆராதிக்கிறோம். आराधना के समय हम बैठकर आराधना करते हैं. டெய்லி ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் கட்டாயம் எங்களோடு பேசுறார். अवश्य हर दिन किसी न किसी वचन के द्वारा हमसे बात करता है. நாங்க ஆராதனை முடிச்ச பிறகு ஒருத்தர் பேசிக்கிறோம். हम आराधना खत्म होने के बाद एक दूसरे से बातें करते हैं. இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசினார். इस वचन के द्वारा परमेश्वर ने हमसे बात किया. அந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு பெரிய பூஸ்ட் குடிச்ச மாதிரி, उस वचन को सुनते ही ऐसा लगता है कि हमको किसी ने बूस्ट कर दिया. அந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தை தான் வழி நடத்துது. वो हफ्ते भर वो वचन ही हमारी अगुवाई करता है. அதனால எல்லாம் நிறைய கேட்கும்போது தலைக்கு மேல போயிடும். जब बहुत संदेश सुनने लगते हैं तो सिर के ऊपर चले जाता है. வாஞ்சையோடு தாகத்தோடு இருந்தால், यदि आप प्यासा के साथ, हाफना के साथ रहोगे, அந்த வார்த்தையை கேட்டு
அது மனசுக்குள்ள போய் இருதயத்துக்குள்ள தங்கி இருந்து வேலை செய்யும். वो वचन जो है सुनकर मन में बसेगा और कार्य करेगा. அதனால கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்போம். इसलिए परमेश्वर का वचन सुनेंगे. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒரு சின்ன சம்பவம் அதை நம்ம அப்படியே விளக்கி சொல்லிவிட்டு நம்ம ஜெபித்து நம்ம கடந்து செல்வோம். यहाँ पर एक घटना जो लिखी गई है इसी को थोड़ा वर्णन करते हुए हम प्रार्थना करेंगे. பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்கள். पतरस और यूहन्ना यहोवा के भवन में गए. பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு 9ஆம் மணி வேளையிலே போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. पतरस और यूहन्ना तीसरे पहर में प्रार्थना के समय मंदिर में जा रहे थे. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை அல்லது ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். आपके और मेरे जीवन में आज के दिन से एक बड़ी एक मोड़ होना है. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளை, प्रार्थना के समय तीसरे पहर, பெரிய அப்போஸ்தலன் பேதுரு, बहुत बड़ा प्रेरित था पतरस. அந்த அப்போஸ்தலன் பேதுரு நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் उस சுகமாகிறார்கள். पतरस की छाव गिरने से लोग चंगे हो जाते थे. அவருடைய நிழல்ல தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. उसकी छाव में परमेश्वर की सामर्थ प्रकट होती थी. அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு கர்த்தர் சபையை கட்டுகிறார். प्रेरित पतरस के द्वारा परमेश्वर ने भवन को बनाया. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், परमेश्वर के द्वारा आशीष पाया हुआ व्यक्ति, அவன் பின்வாங்கி போனால் கூட கர்த்தர் அவனை தேடி கடந்து போகிறார். यदि वो पीछे हट भी गया था फिर भी परमेश्वर उसे ढूंढ कर गया. அப்பேற்பட்ட தேவ மனுஷன் उतनी बड़ा व्यक्ति அவர் பேதுரு. पतरस, யோவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यूहन्ना के बारे में लिखा गया है. யோவான் அன்பின் சீசன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यूहन्ना प्रेमी चेला, எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், हमेशा यीशु के छाती में लेटा रहता था. இவ்வளவு வல்லமை உள்ள கிருபை உள்ள தேவதாசர்கள் इतनी अनुग्रही और सामर्थी परमेश्वर के दास ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். तीसरे पहर प्रार्थना के समय मंदिर में जा रहे थे. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். आज के दिन हमारे जीवन में भी एक परिवर्तन होने दो. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளை, तीसरे पहर प्रार्थना के समय இன்னைக்கு ஜெபத்துக்கு என்று ஒரு நேரத்தை குறியுங்கள். अपने लिए प्रार्थना के लिए एक समय रखो. தேவனுடைய பிள்ளைகள் அந்த குறிப்பிட்ட நேரத்துல என்ன காரியம் வந்தாலும் சரி நேரத்துல ஜெபத்துல முழங்கால் போட்டுருங்க. उस समय में कितना भी काम रहे उसे हटा कर रख दीजिए और प्रार्थना करने के लिए बैठ जाइए. இப்ப சுவிசேஷம் தாராளமாய் வெளியே போய் சொல்ல முடியல. अभी सुसमाचार जो है बड़ी सरलता से बाहर जाकर नहीं बता सकते हैं. வசனத்தை கேட்க கூடாது, பஞ்சகாலம் வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. वचन को न सुनने वाली एक बड़ी अकाल के दिन आने वाला है. தேவனுடைய ஆலயத்திலே வசனத்தை பிரசங்கிக்க முடியாவிட்டால் भले परमेश्वर के मंदिर में नहीं प्रचार कर सकते, தேவனுடைய வார்த்தைகள் யூடியூப் சேனல் மூலமாய் உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிறது. यूट्यूब के द्वारा परमेश्वर का संदेश पूरी दुनिया फैल गई है. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் எல்லாம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. जहां पर भी सुसंदेश नहीं सुनाया गया वहां पर सब यूट्यूब के द्वारा सुनाया जा रहा है. இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்ட பிறகு ये संदेश पूरी दुनिया में फैलने के बाद உலகத்துக்கு ஒரு முடிவு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि इस जगत का एक अंत होगा. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒரு அஜாக்கிரதையா இருக்க கூடாது. इसलिए हम बड़ी लापरवाही से न रहे. உலகம் முழுவதும் வேகமாய் சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கிறது. सारी दुनिया सुसंदेश फैल रहा है. உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது. इस दुनिया का अंत कभी होगा हम नहीं जानते हैं. இதுவரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அது நமக்கு தெரியும். अभी तक हम कैसे थे ये केवल हम जानते हैं. இனி வரும் நாட்கள்ல लेकिन अभी आने वाले दिनों में தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச மக்கள் உங்கள் வாழ்க்கையில ஜெப வேளை என்று ஒன்று குறித்து வையுங்கள். विश्वासी लोग अवश्य अपने जीवन में प्रार्थना का समय रखो. அநேகருடைய வாழ்க்கையில कई लोगों के जीवन में ஆராதனை நேரத்துல எப்படி தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் இதே போல ஆராதனை வீட்ல இல்ல. प्रार्थना आराधना के समय जैसा हम बैठे रहते हैं वैसे घर में आराधना नहीं होती है. உலக வேலையை செய்து கொண்டு தேவனுடைய ஆராதனையிலே பங்கு கொள்கிறார்கள். दुनिया का काम भी करते हैं और आराधना में भी भाग लेते हैं. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்தது போல जैसे दो मालक का सेवा करते हैं. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்துக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. परमेश्वर के सम्मुख में प्रार्थना के लिए एक समय अलग करो. அதனால சுவிசேஷம் உலகம் முழுவதும் யூடியூப் மூலமாய் கடந்து போனாலும் भले सारी दुनिया में संदेश यूट्यूब के द्वारा फैल रहा है, இன்றைக்கு நேரடியாய் நாம் போய் சுவிசேஷ வேலையை செய்ய முடியவில்லை. आज के दिन हम जाकर सीधा
सामने सामने सुसंदेश की सेवा नहीं कर पाते हैं। சுவிசேஷத்தை இலவசமாய் பிரசங்கிக்க கூடிய சந்தர்ப்பம் காலகட்டங்கள் இருந்தது. सुसंदेश को जब मुफ्त में सुनाने का समय था, அன்றைக்கு சுவிசேஷ வேலைக்கு போக முடியவில்லை. उन दिनों में सुसंदेश की सेवा में नहीं जा पाए। அன்றைக்கு சுவிசேஷ வேலைக்கு போங்கள் என்று சொன்னால் போக மனசு இல்லை. उस दिन सुसंदेश की सेवा करने जाओ बोलते समय नहीं गए। இன்றைக்கு சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைபட்ட நிலைமையில இருக்கிறது. आज के दिन सुसंदेश का द्वार बंद पड़ा है। இப்போ சுவிசேஷ ஊழியத்துக்கு போட்டுமா, சுவிசேஷ ஊழியத்தை செய்யட்டுமா கேக்குறாங்க. आप पूछते हैं कि सुसंदेश की सेवा करे या सुसंदेश की सेवा करने जाऊं क्या नहीं। சுவிசேஷ ஊழியத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பாரானால் செய்யுங்க. यदि सुसंदेश सेवा करने के लिए आपके लिए परमेश्वर द्वार खोल दे तो उसे कीजिए। இப்படிப்பட்ட காலகட்டங்கள் வருகிறபடினால் தான் ऐसी काल परिस्थिति होने के कारण கர்த்தர் சொன்னார், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. परमेश्वर ने कहा है कि समय बुरा होने के कारण समय का उपयोग कर लो। உலகத்தில் சொல்லுகிறார்கள், दुनिया में कहते हैं காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். जब हवा है तभी फैला लो। சூழ்நிலைகள் வரும்போது சூழ்நிலைகளை தேவனுடைய பிள்ளைகள் வாய்ப்பாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். जब परिस्थिति आपके हाथों में अनुकूल होता है उसी समय उसको उपयोग कर लो। பேதுரு யோவானும் ஜெப வேளையாகி 9ஆம் மணி வேளையிலே தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்கள். पतरस और यूहन्ना तीसरे पहर प्रार्थना के समय मंदिर में जा रहे थे। பேதுருவுக்கும் யோவானுக்குமே ஜெப வேளை என்று ஒரு நேரம் அவசியப்படுமேயானால் यदि पतरस और यूहन्ना के लिए प्रार्थना का समय था, தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கட்டாய அவசியம். हमारे लिए भी जरूर अवश्य है। ஆனபடினாலே இந்த பேதுரு யோவான் ஜெப ஆலயத்துக்கு போகிறார்கள். ये पतरस और यूहन्ना मंदिर में जा रहे थे। அங்கே போகும்போது வழியிலே ஒரு சப்பானி உட்கார்ந்து இருக்கிறார். उस समय रास्ते में एक व्यक्ति जो लंगड़ा था वो बैठा हुआ था। இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் आज की परिस्थिति में தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறதை விட सुसंदेश को सुनकर मन फिराने से बढ़कर அற்புத அடையாளங்களை கண்டு விசுவாசிக்க கூடிய மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். अद्भुत रीति अद्भुत को और चमत्कार भरे कामों को देखकर मन फिराने वाले बहुत लोग हैं। இன்றைக்கு ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அற்புதங்கள் அடையாளங்கள் வெளிப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. आज के दिन मसीह को जानने के लिए पर लोगों के जीवन में एक प्रकार के अद्भुत काम होना अवश्य होता है। ஏனென்று சொன்னால் உலகம் அவ்வளவு வறுமைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. क्योंकि दुनिया उतनी कंगालपन में पड़ा है। இந்த பேதுரு யோவான் வருகிறார்கள். ये पतरस और यूहन्ना आते हैं। அங்கே ஒரு சப்பானி இருக்கிறார். वहाँ पर एक लंगड़ा व्यक्ति बैठा है। சப்பானி என்று சொன்னால் இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப முடியாது. लंगड़ा व्यक्ति का मतलब वो है कि जहाँ पर बैठा है वहाँ से वो उठ नहीं सकता। அவனால் ஒன்று செய்ய முடியாது. वो कुछ भी नहीं कर सकेगा। அந்த அளவுக்கு உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார். वैसा ही वो बैठकर भीख मांग रहा है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த பேதுரு யோவான் வந்தபோது ये पतरस और यूहन्ना जब आए, ஒன்றுமில்லாத நிலைமையில் இந்த சப்பானி जब उस लंगड़े के पास कुछ भी नहीं था, அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். वो उठकर उछलकर खड़ा हो गया। அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். वो उछलकर खड़ा हो गया और चलने फिरने लगा। அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தபோது उसके जीवन में जब अद्भुत काम हुआ, அவனும் விசுவாசத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். वो भी बड़े विश्वास के साथ मंदिर में प्रवेश किया। தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிச்சையை எடுத்துக்கொண்டிருந்த சப்பானி ये भीख जो मांग रहा था ये व्यक्ति பேதுருவிடத்திலும் பவுலிடத்திலும் பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் ஏதாயிலும் கிடைக்கும் என்று சொல்லி பரிதாபமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். पतरस और यूहन्ना से कुछ न कुछ मिलेगा इसी आशा के साथ उनकी ओर देख रहा था। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் अनेகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். आज के दिन कई लोग ऐसे ही हैं। கர்த்தரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்குமா என்று பரிதாபத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். क्या परमेश्वर से कुछ मिलेगा बोलकर बड़ी आशा के साथ देख रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். आप और मैं परमेश्वर के बच्चे हैं। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள். जो कोई यीशु मसीह के नाम पर विश्वास रखे हर कोई मसीह के संतान बन जाते हैं। நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். हम सब परमेश्वर के बच्चे हैं। நீங்கள் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே என்று எழுதுகிறார். क्योंकि लिखा गया यदि आप बच्चे हैं तो हिस्सेदार भी हो। நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम बच्चे हैं, நாம் அவருக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறோம். हम उसके हिस्सेदार भी हैं। அப்படினால தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய பரிதாபத்தோடு பார்க்க கூடாது. इसलिए हमें एक बड़े विकल्प परिस्थिति से नहीं देखना है। அந்த சப்பானி பரிதாபத்தோடு பார்க்கிறார். वो लंगड़ा व्यक्ति बड़े विकल्प परिस्थिति में देखा। தேவனுடைய பிள்ளைகள் நம் பிள்ளைகள் நம் சுதந்திரவாளிகள். हम बच्चे हैं, हम हिस्सेदार हैं। நாம் கர்த்தரிடத்தில் உரிமையோடு கேட்க வேண்டும். हम परमेश्वर से बड़े धैर्य से और हक से मांगना है। ஆண்டவர் சொல்லுகிறார் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள். कहता है परमेश्वर की मेरे हाथों की क्रिया की आज्ञा दो। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு குழந்தை தன் பெற்றோரிடத்தில் பேசுவதற்கு தயக்கப்படுவதில்லை. कोई बच्चा अपने माता पिता से बात करने के लिए हिचकिचाता नहीं है। மற்றவர்களிடத்தில் ஒரு பொருளை கேட்பதற்கு தயங்கும். दूसरों से मांगने के लिए हिचकिचाएगा।
மற்றவர்கள் கேட்கவும் செய்யாது. और हो सकता है कि दूसरों से नहीं भी मांगे, ஆனா பெற்றோரிடத்தில் கேட்பதற்கு அதுக்கு தயக்கம் இல்லை. लेकिन कोई बच्चा अपने पालक से मांगने को कभी नहीं पीछे हटेगा, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே क्योंकि हम भी परमेश्वर के बच्चे होने के कारण கர்த்தரிடத்தில் கேட்பதற்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் தயங்க கூடாது. परमेश्वर से मांगने के लिए बिल्कुल न हिचकिचाए। பிள்ளைகள் தகப்பனிடத்தில் போக வேற யார் இடத்துல போக? बच्चे पिता के पास नहीं जाएंगे तो और किसके पास जाएंगे? உரிமையாய் கேட்க வேண்டும். हक से मांगिए। இந்த சொல்லுகிற என்னவென்றால் मैं आपसे क्या कहना चाहती हूँ, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்போது இன்னைக்கு அவிசுவாசத்தோடு முறுமுறுத்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். परमेश्वर के लोग हमेशा अविश्वास के द्वारा कुड़कुड़ाते हुए बैठे हैं। ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், एक बात जान लीजिए, நாம் பிள்ளைகள். हम बच्चे हैं। ஜெபிக்க உட்கார்ந்தா நாம் அழுகிறது நல்லது. प्रार्थना करते समय आंसू बहाते हैं, अच्छी बात है। அது கிறிஸ்துவின் அன்பை நினைத்து அழுவது நல்லது. मसीह के प्रेम को स्मरण करते हुए रोना बहुत अच्छा है। அது கர்த்தரை வழிநடத்தி வந்த பாதைகளை நினைத்து அழுவது அது நல்லது. परमेश्वर ने जो अगुवाई करते ले आया उस मार्गों की स्मरण करते हुए रोना अच्छी बात है। அது தேவனுடைய சமூகத்தில் நாம் வடிக்கிற ஆனந்த கண்ணீர். वो परमेश्वर के सम्मुख में बहाए जाने वाले आनंद की आंसू हैं। அது சிலருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. वो परमेश्वर ने कुछ लोगों को दिया हुआ अनुग्रह है। தேவ சமூகத்தில் உட்காரும் போது தேவனுடைய அன்பு அப்படியே அள வைக்கிறது. परमेश्वर के सम्मुख में बैठते ही परमेश्वर का प्रेम उनको रोने को रखता है। ஆனால் தேவைக்காக தேவனுடைய பிள்ளைகள் நாம் அழுது கொண்டு இருக்க கூடாது. लेकिन केवल कुछ जरूरत के लिए परमेश्वर के पास नहीं रोना है। கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு உரிமையோடு நாம் கேட்க வேண்டும். विश्वास के साथ हक के साथ मांगना है, ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். क्योंकि परमेश्वर के लोग हम उसके बच्चे हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम बच्चे हैं, நாம் சுதந்திரவாளிகளாய் हम இருக்கிறோம். हिस्सेदार भी हैं। இந்த சப்பானியை போல பரிதாபத்தோடு கர்த்தருடைய முகத்தை பார்க்க கூடாது. इस लंगड़े के समान बड़े विकल्प परिस्थिति में परमेश्वर की ओर नहीं देखना है। ஒரு வேலைக்காரனுடைய கண்கள், किसी सेवक की आंखें, ஒரு வேலைக்காரியின் கண்கள் किसी सेविका की आंखें எஜமான் கையை அப்படியே பரிதாபத்தோடு பார்க்கிறது. मालक के हाथों की ओर बड़े ही विकल्प परिस्थिति में देखता है। காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்றாங்க. सुबह से लेकर शाम तक काम करते हैं। வேலை முடியிற நேரம் வந்த பிறகு जैसे ही काम की समाप्त होने पर அவங்க வீட்டுக்கு கிளம்பணும். घर जाना है, கைய கால கழுவிட்டு हाथ पैर धोकर உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. बैठे ही रहेंगे। எதுக்கு? क्यों? நம்ம வேலை செய்ததுக்கு எஜமான் சம்பளம் தருவார். हमने जो काम किया उस मजदूरी मिलेगा। அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். मालक जो पगार देगा उसे लेकर घर जाना है। அவங்க அந்த சம்பளத்துக்காக வேலைக்காரர் எஜமானின் கைகளை நோக்கி கொண்டு जो இருக்கிறார்கள். मजदूर होता है वो अपने मालक की ओर देखते रहता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய முகத்தை நாம் தைரியமாய் நோக்கி பார்க்க வேண்டும். हम परमेश्वर की चेहरे को बड़े धैर्य से देखना है, ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்கிறவர். क्योंकि हमारा परमेश्वर ठीक समय पर सहायता करने वाला परमेश्वर है। ஆனபடியால் தைரியமாய் கிருபாசன தண்டையில் வர வேண்டும். इसलिए धैर्य के साथ कृपासनम के पास आए। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு தைரியமாய் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். इसलिए बड़े धैर्य से अटूट मन के साथ परमेश्वर की चेहरा को देखे। தன்னால ஒன்று செய்ய முடியாத ஒரு சப்பானி மனுஷன் பரிதாபத்தோடு பார்க்கிறார். जो कोई व्यक्ति खुद से कुछ भी नहीं कर सकता उस लंगड़े व्यक्ति ने परमेश्वर की चेहरा को बड़े ही विकल्प में देखा। ஒரு வேலைக்காரன் தன் எஜமானின் முகத்தை பரிதாபத்தோடு பார்க்கிறார். एक मजदूर जो होता है वो मालक के चेहरे को बड़े ही विकल्प परिस्थिति में देखता है। தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போனார். एक लड़का जो अपना पिता का घर छोड़कर बाहर गया, தனக்கு வரக்கூடிய ஆஸ்தி எல்லாம் பிரித்து கொண்டு வெளியே போனார். जो भी अपना संपत्ति पिता से लेकर चला गया, தூரமாய் பிரயாணப்பட்டு போனார். दूर देश चला गया, ஆஸ்தி எல்லாம் அழித்தார். अपना सारा संपत्ति उड़ा दिया। சாப்பிடுவதற்கு வழி இல்ல. अब खाने के लिए कुछ भी नहीं रहा। இப்பொழுது அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், अब उसके मन में एक विचार, என் தகப்பன் வீட்டில் ஏராளமான வேலைக்காரர்கள் मेरे இருக்கிறார்கள். पिता के घर में बहुत सारे नौकर और नौकरानियां அந்த हैं। வேலைக்காரர்கள் கூட திருப்தியை சாப்பிடுகிறார்கள். वे नौकर लोग तो पेट भर कर खाना खाते हैं, நானோ பசியினால் வாடுகிறேன். लेकिन मैं तो भूखा मर रहा हूँ। மனசுக்குள்ள தீர்மானம் எடுத்தார். मन में एक निर्णय लिया, நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். मैं उठकर अपने पिता के घर जाऊंगा। தகப்பன் வீட்டுக்கு போய் पिता के घर जाकर அவர் சொல்லுகிறான், कहता है, நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு தகுதி இல்லை. मैं तुम्हारा बच्चा कहने के लिए लायक नहीं हूँ। உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளு. मुझे तुम्हारे नौकरों में से एक नौकर मान लो। பின்வாங்கி போனவன், पीछे हटा हुआ लड़का, தகப்பனை விட்டு பிரிந்து போனவன், पिता से अलग हुआ बेटा, தகப்பனுடைய ஆஸ்தியை இழந்து போனவன், पिता की संपत्ति को खो दिया हुआ बेटा, தகப்பனுடைய முகத்தை பார்ப்பதற்கு தைரியம் இழந்தவன், पिता की चेहरा को तक देखने के लिए उसके मन में धैर्य नहीं, தகப்பனிடத்தில் நான் தான் உம்முடைய குமாரன் என்று
சொல்ல தைரியம் இல்லாதவன் पिता के पास आकर मैं ही तुम्हारा बेटा हूँ ये कहने के लिए तक लायक न रहा। அவன் தகப்பனிடத்திலே வந்து சொல்கிறான் என்னை வேலைக்காரனாய் வைத்துக்கொள்। कोई अपने पिता के पास आकर कहता है मुझे अपने नौकरों में एक मान लो। தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல। परमेश्वर के लोग हम वैसे नहीं हैं, நாம் அவருடைய பிள்ளைகள், हम उसके बच्चे हैं। ஒன்று செய்ய முடியாத சப்பானிகள் அல்ல। हम कोई एक ऐसे नहीं जो कुछ नहीं कर सकते, एक लंगड़े नहीं हैं, பின்வாங்கி போன இளைய குமாரனை போல அல்ல, पीछे हटे हुए एक उड़ाऊ पुत्र के समान नहीं है, ஒரு வேலைக்காரனை போல வேலைக்காரியை போல அல்ல, या किसी एक नौकर या नौकरानी के समान नहीं है। ஆண்டவர் நம்மை அவருக்கு சொந்த குமாரரும் குமாரத்திகளும் ஆக்கி வைத்திருக்கிறார்। बल्कि परमेश्वर हम हर एक को अपना बेटी अपना बेटा बनाया है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாய் தேவ சமூகத்தை நாம் நெருங்க வேண்டும்। इसलिए परमेश्वर के समीप आना है। ஜெப வேலை என்று சொல்லி ஒரு நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க। एक समय अपने लिए प्रार्थना का समय बनाइए। ஆராதிக்க நாம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்। आराधना के लिए परमेश्वर के सम्मुख में आए हैं। இந்த நிலைமை கர்த்தர் நமக்கு அப்படியே நீடித்து தொடர்ந்து தரணும்। यही परिस्थिति लगातार बने रहे। நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள்। आप इसलिए प्रार्थना करते रहिए। இன்னும் ஒரு காரியம், और एक बात, நம்முடைய ஆலயத்துக்கு கடந்து வருவதற்கு ஒரு பாதை வசதி நமக்கு வேணும்। हमारे लिए हमारी कलीसिया में भवन में आने के लिए रास्ता की जरूरत है। ஒரு 20 வருஷமா நம்ம பிரயாசப்படுறோம்। 20 साल से इसके लिए प्रयत्न कर रहे हैं। இன்னும் ஒரு பாதை நமக்கு பெர்மனண்டா கிடைக்கல। अभी तक हमको एक रास्ता अपने लिए परमानेंट नहीं हुआ है। நாலு பக்கமும் வாசல் அடைபட்டு கொண்டிருக்கிறது। चारों तरफ से रास्ता बंद ही हो रहा है। முன்னாடி உள்ள இடமெல்லாம் ரொம்ப டெவலப் ஆகுது। आगे सामने से देखा तो सब डेवलप हो रहा है, பின்னாடியே நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு। पीछे से भी डेवलप हो गया है। நம்ம மத்தியில உட்கார்ந்து இருக்கிறோம்। हम बीच में बैठे हैं, நமக்கு பாதை இல்லாத ஒரு சூழ்நிலை। हमको रास्ता नहीं है। அதனால இந்த ஒரு கஷ்டமான ஒரு காரியம்। इसलिए बहुत ही एक तकलीफ की बड़ी बात है। நீங்க தயவு செய்து உங்க குடும்ப ஜெபங்களிலே தனி ஜெபங்களிலே தொடர்ந்து ஜெபிங்க। आप लोग कृपया करके अपने परिवार की प्रार्थना में जरूर इसे याद कीजिए। இந்த காரியம் எப்படியா இந்த வருஷத்துல முடிஞ்சிரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருந்தோம்। किसी भी तरह से ये काम इसी साल में ही समाप्त होना है बोलकर बड़ी आशा से थे। வருஷம் முடியறதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு। अभी साल की समाप्त होने के लिए केवल 2 ही महीने बच गए हैं। எப்படியாவது கர்த்தர் நமக்கு அனுகூலமா ஒரு வாசல் கத்து திறக்கணும்। किसी भी तरह से परमेश्वर हमारे लिए एक अनुकूल रास्ता खोलना है। ஜெபியுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்। प्रार्थना कीजिए, परमेश्वर आपको आशीष करे। ஆண்டுடைய முகத்தை நாம் தைரியமாய் பார்க்க வேண்டுமானால் हमें यदि परमेश्वर के चेहरा को बड़ी आशा के साथ देखना है तो தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை। परमेश्वर का अभिषेक हमारे लिए होना जरूरी है। பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிராத தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்। जो व्यक्ति अभी तक पवित्र आत्मा का अभिषेक नहीं पाए हैं, आप लोग अभिषेक पा लीजिए। ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பூமியை விட்டு எடுபட்டு போகும் நாட்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது। क्योंकि ये भी लिखा गया है कि पवित्र आत्मा जी इस दुनिया से उठा लिए जाने का दिन आएगा। இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்। अभी तो पवित्र आत्मा जी हमारे बीच में है। பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உலாவுகிறார்। पवित्र आत्मा जी हमारे बीच में मंडराता है। பரிசுத்த ஆவியானவர் பூமியை விட்டு எடுபட்டு போகும் நாட்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது। लिखा गया है कि पवित्र आत्मा जी भी इस पृथ्वी से उठा लिया जाने का दिन आएगा। அப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கு முன்பதாக वैसा दिन आने से पहले அபிஷேகம் பெறாதவர்கள் நீங்கள் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்। जो कोई अभी तक अभिषेक नहीं पाए हैं, आप मांग कर पा लीजिए। அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள்। जो अभिषेक पा लिए हैं, आप अभिषेक को संभाल कर रखिए। இன்றைக்கு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள்। आज के दिन अपने आप को जांच कर देखिए। அபிஷேகம் பெற்றவர்கள் जो अभिषेक पाए हैं, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஆவியை அவித்து போடாதிருங்கள்। लिखा गया है कि अपनी आत्मा को बुझा न दे। ஆவியை அவித்து போடாதிருங்கள்। आत्मा को बुझा न दे। அபிஷேகம் பெற்றவர்கள் இன்றைக்கு வாயை மூடி கொண்டிருக்கிறார்கள்। जो अभिषेक पाए हैं, आज के दिन मुंह बंद करके रखे हैं। தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார்। छुटकारा के साथ परमेश्वर की आराधना करने के लिए परमेश्वर ने हमें मौका दिया है। நம் வாயை விரிவாய் திறக்க திறக்க கர்த்தர் பரத்தின் நன்மையினால் நம்மை நிரப்புவார்। जितना ही अधिक हम अपने मुंह को पसारेंगे, उतना ही अधिक भलाई हमको मिलेगा। இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்த மனுஷனாய் यीशु मसीह जब इस दुनिया में जन्म हुआ था, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, यीशु मसीह के बारे में बाइबल में लिखा गया है, அவர் தம்முடைய 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார்। वो अपनी 30वां उम्र में बपतिस्मा लिया। யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞானஸ்நானம் எடுக்கும்படி வருகிறார்। யோहन्ना बपतिस्मा के पास बपतिस्मा लेने के लिए आता है। யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொல்லுகிறார், யோहन्ना बपतिस्मा ने उसे देखकर कहा, நான் தான் உம்மிடத்தில் எடுக்க வேண்டும், நீர் எப்படி என்னிடத்தில் கேட்கிறீர்? मैं जब तुम्हारे हाथों से बपतिस्मा लेना है, तब कैसे कि तुम मेरे हाथ से बपतिस्मा पा रहे हो? இயேசு சொன்னார், तब यीशु
ने कहा இப்பொழுது எனக்கு இடம் கொடு, अब मुझे मौका दे, இப்படி தேவனுடைய நீதி நிறைவேற்றுவது நல்லது. ऐसा परमेश्वर का धर्म पूरा करना ही भला है। இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது यीशु मसीह जब बपतिस्मा लेकर किनारा पहुंचा, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மீது புறா ரூபத்திலே வந்து இறங்கினார். पवित्र आत्मा जी कबूतर के रूप में यीशु मसीह के कंधे पर आकर बैठा। புறா ரூபத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். कबूतर के रूप में पवित्र आत्मा जी आकर उतरा, அல்லாமலும் வானத்திலிருந்து பெரிய சத்தம் உண்டாயிற்று. और साथ ही साथ आकाश में से एक वाणी निकली, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ये मेरा प्रिय पुत्र है, इसी में मेरा प्रिय है। இயேசு கிறிஸ்துவின் மீது பரிசுத்த ஆவியாய் இறங்கினது. यीशु मसीह पर पवित्र आत्मा जो उतरा, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். ये मेरा प्रिय पुत्र है और इसमें मैं प्रिय हूँ, ये गवाही निकली। இந்த சந்தர்ப்பம் நடந்த பிறகு ये स्थिति के बाद ஆவியானவர் இந்த இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். पवित्र आत्मा जी यीशु जी को जंगल की ओर ले गया। வனாந்தரத்தில் 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருக்கிறார். जंगल में 40 दिन न खाया न पिया, उपवास किया। அந்த உபவாசம் இருந்து முடித்த போது उस उपवास के समाप्त में இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில சோதனை வருகிறது. यीशु मसीह के जीवन में परीक्षा हुई। அந்த சோதனையை வசனத்தினால ஜெயிக்கிறார். उस परीक्षा को वो वचन के द्वारा जय पाया। தேவனுடைய பிள்ளைகளை இவர் வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தார். वचन के द्वारा शैतान से जय पाया। 40 நாள் சாப்பிடாததினாலே 40 दिन न खाने से இயேசுவுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. यीशु को बहुत भूख लगी। சாத்தான் வர்றான். वहां से शैतान आता है। சாத்தான் வந்து ஏமாற்ற பார்க்கிறார். शैतान उसे फंसाने को और अपने जाल में लेने को देखता है। பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்வார்கள். कहते हैं भूख लगने के पर सब भूल जाते हैं। ஏசாவுக்கு பசி வந்தது. एसाव को भूख लगा, ஆனபடினால பசி வந்ததனால उसको भूख लगने के कारण தனக்கு இருந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் அருமை கூட தெரியாதபடிக்கு उसे अपना पहलोटों का अधिकार का विशेष भी नहीं समझा। ஒரு நேர சாப்பாட்டுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டார். एक समय की भोजन के लिए उसने अपने पहलोटे का अधिकार बेच दिया। இப்ப சாத்தான் வர்றான் இயேசு अब கிறிஸ்துவே. फिर से शैतान आता है यीशु की परीक्षा लेने के लिए। நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் यदि तुम मनुष्य के परमेश्वर के पुत्र हो, இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யு. इस पत्थर को रोटियां बना दे। இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யு. इन पत्थरों को रोटियां बना दे। மாம்சீகத்தில் அவருக்கு ஒரு பசி. उसके शारीरिक रूप से उसको भूख लग रही थी। அந்த மாம்ச பசியை ஆற்றுவதற்கு கல்லுகளை அப்பமாகும்படி செய்ய சொல்கிறான் பிசாசு. इस भूख लगने के कारण शैतान उस मौके पर यीशु से कहता है इन सारे पत्थरों को रोटियां बना दे। இயேசு சொன்னார், यीशु ने कहा மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी से ही नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். परंतु हर एक वचन से जो परमेश्वर के मुंह से निकलता है। மாம்சத்தின் இச்சையிலிருந்து கர்த்தர் விடுதலை பெற்றார். परमेश्वर वहां पर शारीरिक इच्छा से छुटकारा पाया। அவருக்கு முடியும் கல்லை அப்பமாக்கி சாப்பிடுவதற்கு. वो पत्थरों को रोटियां बना सकता था। மாம்சீகத்தில் உண்டான பசி ஆற்றவரால முடியும். अपनी भूख मिटाने के लिए वो पत्थर को रोटी बना सकता था। ஆனால் வசனத்தினாலே ஜெயம் பெற்றார். लेकिन वचन के द्वारा वहां पर वो जय पाया। மறுபடியும் வருகிறான் சாத்தான். फिर से शैतान आता है, உயர்ந்த மலையில ஏற்றி கொண்டு போகிறார். ऊंचे पहाड़ पर उसे ले जाता है। நீர் தேவனுடைய குமாரனானால் यदि तुम परमेश्वर के पुत्र हो, இந்த உயர மலையிலிருந்து கீழே குதியும். इस मंदिर के कंगूरे से नीचे उतरो। உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு तुम्हारा पाँव जो पत्थर में ठेस न लगे, கர்த்தருடைய தூதன்கள் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள். तेरे स्वर्गदूत तुझे हाथों हाथ उठा लेंगे। தூதர்கள் கையில ஏந்திடுவாங்க, மேல இருந்து குதியும் அப்படிங்கறான். कहता है स्वर्गदूत तुझे अपने हाथों में उठा लेंगे, तू ऊपर से नीचे उड़ी मार। இயேசு சொன்னார், तब यीशु ने कहा உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. तू प्रभु अपने परमेश्वर की परीक्षा न कर। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. तू परमेश्वर की परीक्षा न कर। தேவனுடைய பிள்ளைகள் தவறி விழுந்தால் கர்த்தர் பாதுகாப்பார். यदि अनजान में गलती से गिर जाए तो परमेश्वर संभालेगा। தவறி விழும்போது கர்த்தர் பாதுகாக்கிறார். जब गलती से हम गिर जाते हैं तो परमेश्वर संभालता है। அநேகர் தவறி விழும்போது சிலருக்கு கை கால் முறிந்து போகிறது, பல பிரச்சனைகள் உண்டாகும். कुछ लोग गलती से गिरते समय भी हड्डियां टूटती हैं, कुछ लोग को फ्रैक्चर होता है, कई बातें होती हैं। மழை நேரத்துல பயங்கரமா 3 நாள் விழுந்துட்டேன். ये बारिश के समय 3 बार गिर गई। 3 நாள் விழுந்ததும் 3 நாள் பயங்கரமா விழுந்துட்டேன். 3 दिन गिर गई, 3 दिन भी बहुत भयंकर रीति से गिर गई। ஆனா கர்த்தருடைய கிருபை लेकिन परमेश्वर की करुणा ஒரு இன்ச் அளவு,
1 इंच கத்து तक, அப்படி ஒரு மயிர் இலையில பாதுகாத்தது போல கத்த தப்பு வைத்தார். जैसे एक बाल के तिनके के उतने में परमेश्वर ने मुझे बचाया। நினைக்கிறேன் सोचती हूँ எத்தனையோ ஆட்கள் விழுந்து கை கால் முறிந்து போகிறது. कितने लोग गिर के हाथ पैर टूट जाता है, கர்த்தர் அதிசயமாய் பாதுகாத்தார். लेकिन परमेश्वर ने मुझे बड़े अद्भुत रीति से संभाला। கர்த்தருடைய கிருபை ये सब परमेश्वर की करुणा है। நமக்கு தெரியாம விழும்போது கர்த்தரை தாங்குகிறார். हम जब गलती से गिरते हैं तो परमेश्वर हमको संभालता है। அதுக்காக வேணும்னு மேல இருந்து குதிச்சா கர்த்தர் தாங்க மாட்டார். इसका मतलब ये नहीं कि जानबूझकर ऊपर खड़े रहकर नीचे उड़ी मारे। சாத்தான் வந்து சொல்றான், शैतान यीशु से वही कहता है, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் यदि तुम परमेश्वर के पुत्र हो, இந்த பர்வதத்திலிருந்து கீழே குதியும். इस कंगूरे से तुम नीचे उड़ी मारो, கர்த்தருடைய தூதர்கள் வந்து உம்மை ஏந்தி கொள்வார்கள். स्वर्गदूत आकर तुझे हाथों हाथ उठा लेंगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இயேசு வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தார். यीशु ने वचन के द्वारा शैतान पर जय पाया, ரெண்டு சோதனைகளில் ஜெயம் பெற்றார். दोनों परीक्षाओं पर जय पाया। இப்போ உயர்ந்த பர்வதத்தின் மீது கொண்டு போகிறார். अब ऊंचे पहाड़ पर ले गया, உலகத்தில் உள்ள சகல ராஜ்யத்தின் சர்வ மகிமையை காண்பிக்கிறார். सारे जगत के राज्य और उसका वैभव को दिखाया சொல்லுகிறார், और कहता है, நீ தாழ விழுந்து என்னை பணியும், यदि तू गिरकर मुझे प्रणाम करे இவைகள் எல்லாம் உமக்கு கொடுப்பேன். तो मैं ये सब कुछ तुझे दे दूंगा, இவைகள் எல்லாம் உமக்கு ये கொடுப்பேன். सब मैं तुमको दे दूंगा। அந்த சராசரங்களை படைத்த தேவாதி தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, हमारा यीशु बड़े पूरे पृथ्वी को रचाया हुआ सारा जगत का मालक यीशु है। ஆனா சாத்தான் சொல்கிறான், என்னை பணிந்து கொள்ள, அப்படி இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன். लेकिन शैतान कहता है, यदि तू गिरकर मुझे प्रणाम करे तो ये सारा जगत मैं तुझे दे दूंगा। இயேசு சாத்தானை பார்த்து அப்பாலே போ என்று சொன்னார். यीशु ने शैतान को देखकर कहा कि हे शैतान दूर हो जा। சாத்தானை கர்த்தர் ஜெயித்தார். शैतान पर भी परमेश्वर ने जय पाया। புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, नए नियम में लिखा गया है, கண்களின் இச்சை, आंखों की अभिलाषा, மாம்சத்தின் இச்சை, शारीरिक अभिलाषा, ஜீவனத்தின் பெருமை, जीविका का घमंड, இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். ये सब कुछ इसी दुनिया में बनी हुई है। ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. यदि कोई इस दुनिया से प्रेम करे तो उसमें पिता का प्रेम नहीं है। இயேசுவுக்கு மாம்சத்தில் பசி உண்டாயிற்று. यीशु को भी शारीरिक रीति से भूख लगी। அந்த மாம்சத்தில் உண்டான பசியை மாற்றுவதற்கு கல்லுகளை அப்பங்களாக்கி போய் சாப்பிட முடிந்திருக்கு. शारीरिक रीति से भूख को मिटाने के लिए वो रोटियां, पत्थर को रोटियां बना सकता था। அந்த மாம்சத்தில் வந்த பசியை கர்த்தருடைய வார்த்தையினால் இவர் ஜெயித்தார். लेकिन शारीरिक प्रकार की भूख को मिटाने के लिए उसने शैतान पर जय पाया। உலகத்தின் சகல மேன்மையை காண்பித்து நீ என்னை வணங்கு, நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னபோது உலகத்தின் சகல மேன்மையும் பார்க்கிறார். அந்த கண்ணின் இச்சையிலிருந்து கர்த்தர் ஜெயம் பெற்றார். इस दुनिया की सारी वैभव को दिखाकर शैतान ने कहा कि तू मुझे प्रणाम कर, लेकिन यीशु ने सारी आंखों की अभिलाषाओं से जय पाया। தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பிறகு जय पाया हुआ जीवन बिताने के बाद ही வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அந்த மத்தேயு 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது मत्ती 4 अध्याय से हम पढ़ते हैं, கடைசியில நம்ம வரும்போது आखिर में हम पढ़ते हैं, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा है, இயேசு கிறிஸ்துவின் வாயின் வார்த்தைகள் அதிகாரம் பொருந்ததா இருந்தது. यीशु मसीह की मुंह की बोली में बड़ी अधिकार था। அவர் வேத பாரகரை போல பரிசேயரை போல போதிக்காமல் वो कोई व्यवस्थावरण के कारण न प्रचार करते हुए அவர் அதிகாரமாய் பேசினார். वो अधिकार से प्रचार किया। ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை கேட்கிறார்கள். लोग यीशु मसीह की बातों को सुनने लगे। அவர் வேத பாரகரை போல போதிக்காமல் அதிகாரம் உடையவராய் போதித்தபடியினால் वो कोई संदेश देने वालों के समान न संदेश देते हुए एक बड़े प्रचारक के समान प्रचार करने के कारण இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यीशु मसीह के उपदेश को सुनकर लोग बड़े अचंबा हुए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எப்பொழுது कब? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வந்தபோது जब पवित्र आत्मा जी यीशु मसीह पर उतर आया। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மூலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். आज भी जब परमेश्वर के लोग अपने जीवन में ये प्रकट होगी तो लोग उद्धार पाएंगे। அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, उसी अध्याय में लिखा है, திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். कई भीड़ के लोग उसके पीछे हो लिए। அவர்கள் வியாதியஸ்தரை சுகமாக்கினார். उसने बीमारों को चंगा किया। சந்திர ரோகிகளும் பிசாசு பிடித்தவர்களை கர்த்தர் சுகமாக்கினார். जो भी मृग
मिर्गी वाले थे, दुष्ट आत्मा से डरे हुए लोग थे, सबको चंगा दिया। எல்லா ஜனங்களும் கர்த்தரிடத்தில் வந்தார்கள். सब लोग यीशु के पास आए। அவரால் அற்புதத்தை அடையாளத்தை பெற்றபோது அவருக்கு பின் சென்றார்கள். उसके द्वारा जब अद्भुत काम और अचंबा काम को देखा तो उसके पीछे हो लिए। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறார். आज के दिन भी हम आखिरी दिनों में आए हैं। காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லாரும் போதகர்களாய் இருக்க வேண்டிய காலம். यदि समय को देखा तो आप सभी कोई उपदेशक या प्रचारक होना चाहिए। ஆனால் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் குழந்தைகளைப் போல உட்கார்ந்து மூல உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்க கூடாது. लेकिन आज के दिन भी आप एक बच्चे के समान मूल उपदेश को नहीं सुनते रहना है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் பிள்ளைகள். हम बच्चे हैं, நாம் பிச்சைக்காரர்கள் அல்ல. हम कोई भिखारी नहीं நாம் है, பிள்ளைகள். हम बच्चे நாம் हैं, வேலைக்காரர்கள் அல்ல. हम कोई नौकर नहीं நாம் है, பிள்ளைகள். हम बच्चे हैं। தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய முகத்தை தைரியமாய் நோக்கி பார்க்க हम வேண்டும். परमेश्वर के चेहरा को धैर्य से देखेंगे। இந்த தைரியம் எப்பொழுது கிடைக்கிறது? ये धैर्य कब मिलता है? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கிடைக்கிறது. अभिषेक को पाने पर मिलता है, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கிடைக்கிறது. अभिषेक को पाने पर मिलता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு ये प्रेरित पत्रस அவனுடைய வாழ்க்கையிலே நிழல்பட்டு வியாதிஸ்தர்கள் சுகமடையக்கூடிய அளவுக்கு उसकी चाव गिरकर लोग चंगे होने तक அவனுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை வெளிப்படுகிறது. उसके जीवन में पवित्र आत्मा का अभिषेक प्रकट हुआ। அந்த வல்லமை புறப்படுவதற்கு முன்பதாக वो सामर्थ प्रकट होने से पहले, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக उस अभिषेक को पाने से पहले இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ये पत्रस ही यीशु मसीह को इनकार करना, झूठा कसम खाना, ये सब किया। தன்னுடைய வாழ்க்கையிலே வறுமை வந்தபோது जब उसके जीवन में कोई कंगालपन हुई, இயேசுவை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் என்பதை அறிந்தபோது जब उसने जान लिया कि यीशु को पकड़ कर ले गए, இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபித்தான், சத்தியம் பண்ணினான், மறுதலித்தான். यीशु मसीह को मैं नहीं जानता हूं बोलकर इनकार किया, झूठा कसम किया और जो श्राप दिया। ஆனால் மேல் வீட்டாரிலே கூடியவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது लेकिन जो ऊपरी की कोठरी में सब इकट्ठे होकर प्रार्थना कर रहे थे, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாள்ல பரிசுத்த ஆவியான பூமிக்கு வந்தார். यीशु मसीह के पुनरुत्थान होकर 50वां दिन में पवित्र आत्मा जी इस पृथ्वी में आया। இந்த ஆவியானவர் பேதுரு மீது இறங்கின போது ये पवित्र आत्मा जी जब पतरस पर उतरा, பேதுருக்குள்ள தைரியம் உண்டாயிற்று. तब पतरस के अंदर बहुत बड़ा धैर्य हुआ। நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன், तू भी यीशु मसीह के साथ रहा, உன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. तेरी बातचीत उसे दिखाता है। நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன், तू भी यीशु के साथ ही था, உன்னுடைய முக சாயல் அதை வெளிப்படுத்துகிறது. तेरा रूप उसे दर्शाता है। இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவன் மறுதலித்தான். इस शब्द को सुनते ही उसने साफ साफ इनकार कर दिया, இல்லை என்று சொன்னான். नहीं बोल दिया, இயேசுவை அறியேன் என்று यीशु சொன்னான். को मैं नहीं जानता हूं करके साफ इनकार कर ஆனால் दिया। உன்னதத்தில் இருந்து பரிசுத்த ஆவியான் இறங்கின போது लेकिन जब आकाश से जब पवित्र आत्मा की अभिषेक उतरा, அவன் தைரியமாய் நின்று பிரசங்கம் वो பண்ணுகிறான். धैर्य में खड़े होकर प्रचार करने लगा। ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், तुमने जीवाधिपति को मार डाला, பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். पिता परमेश्वर ने उसे जीवित उठा, அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். उसके लिए हम गवाह हैं। இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? ये धैर्य कहां से आया? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். पवित्र आत्मा जी के द्वारा। அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். उसके भाषण को जो कोई सुन रहे थे सब उद्धार पाए। ஒரே பிரசங்கத்திலே 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். एक ही संदेश में 3000 लोग उद्धार पाए, இன்னொரு இடத்துல 5000 பேர் और ரட்சிக்கப்படுகிறார்கள். एक जगह पर 5000 लोग उद्धार पाए। காரணம் என்ன? कारण क्या है? தேவனுடைய வல்லமை இந்த பேதுருவிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. यीशु मसीह का सामर्थ इस पतरस के द्वारा प्रकट हुआ। தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் நீங்கள் இன்றைக்கும் மூல உபதேசத்தை கேட்கிறவர்களா இருக்க கூடாது. विश्वासी लोग आज के दिन भी केवल मूल उपदेश कोई सुनते नहीं रहना है। உங்கள் மூலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். आपके द्वारा परमेश्वर का सामर्थ प्रकट होना है, इसे आप लोग जानना है। கர்த்தருடைய வல்லமை உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும். परमेश्वर का सामर्थ आपके द्वारा प्रकट होना है। தேவனுடைய வல்லமை உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டுமானால் परमेश्वर का सामर्थ यदि आपके द्वारा प्रकट होना है तो ஜெப வேலை என்று சொல்லி ஒரு வேலையை நீங்கள் குறித்து வையுங்க. आप अपने लिए एक प्रार्थना का समय रखिए। ஜெப வேலை प्रार्थना का समय உங்க குடும்பத்திலே உங்கள் வேலைகளுக்கு மத்தியிலே உங்கள் சூழ்நிலையை பொறுத்து ஏதாவது ஒரு நேரத்தை ஜெப வேலை என்று ஒதுக்கி வையுங்கள். आप अपनी परिवार की परिस्थिति, अपनी काम धंधे की परिस्थिति, सारे अनुकूल रीति से अपने लिए एक प्रार्थना का समय रखिए। தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்வீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார், உங்களிலிருந்து வல்லமை புறப்படும். यदि आप वैसा करोगे तो पवित्र आत्मा का अभिषेक आपको मिलेगा और उसके द्वारा बड़े बड़े कामों को करोगे। தனிப்பட்ட முறையில் போய் சுவிசேஷ அறிவிக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. व्यक्तिगत
व्यक्तिगत रूप से जाकर सुसंदेश सुनाने का मौका नहीं मिला। தேவனுடைய பிள்ளைகள் மொத்தமாய் போய் சுவிசேஷம் அறிவிக்கும் சூழ்நிலைகள் வாய்ப்பே இல்லை. सारे लोग जाकर सुसमाचार सुनाने का भी मौका नहीं है। தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதை பார்க்கும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். परमेश्वर की क्रियाओं को देखकर लोग उद्धार पाएंगे। அதுபடினால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर के लोग एक बात जान लीजिए, நாம் அவருடைய பிள்ளைகள். हम उसके बच्चे हैं। பிள்ளைகளாய் இருக்கும்போது சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம். यदि हम बच्चे हैं तो हिस्सेदार भी हैं। பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுதந்திரமாய் தந்தரப்பட்டிருக்கிறார். परमेश्वर हमको बड़े हक से दिया गया है, पवित्र आत्मा जी। இந்த அபிஷேகத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு इस अभिषेक को पाकर தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்திலே முன்னேறி கடந்து வர வேண்டும். धैर्य से परमेश्वर के मार्गों में आगे बढ़ते जाइए। हालेलुया 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 हालेलुया। நமக்கு ஒரு தைரியம் வேணும். हमारे मन में टूटता होना आवश्यक தாவீதை है। குறித்து வாசிக்கிறோம். दाऊद के बारे में पढ़ते हैं। தாவீது அபிஷேகிக்கப்படுவதற்கு முன்பதாக दाऊद अभिषेक पाने से पहले காட்டிலே சாதாரணமாக ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். जंगल में एक साधारण एक चरवाहा था। ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் அவனை தேடி கடந்து போன போது लेकिन जब परमेश्वर का अभिषेक उसे ढूंढ कर गया, தாவீது சொல்லுகிறார், तब दाऊद कहता है, ஒரு விசை சிங்கம் வந்தது, एक बार सिंह आया, ஒரு விசை கரடி வந்தது, एक बार भालू आया। அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து सिंह के मुंह को मैंने फाड़ डाला, கரடியின் வாயை கிழித்து भालू के मुंह को भी मैंने फाड़ சிங்கத்தின் डाला। வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் ஆட்டை தப்புவிக்க தேவன் உதவி செய்தார். सिंह और भालू के मुंह से परमेश्वर ने मेरे भेड़ बकरियों को बचाया। அந்த சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் ஆட்டை தப்புவிக்க உதவி செய்த கர்த்தர் सिंह और भालू के मुंह से मेरे भेड़ बकरियों को बचाने के लिए सहायता किया हुआ இந்த परमेश्वर கோலியாத்தின் கைக்கும் ஜனங்களை விடுதலையாக்கி விடுவிக்க வல்லமையுடையவராய் इस இருக்கிறார். गोलियात के हाथों से मेरे लोगों को बचाने के लिए भी परमेश्वर योग्य है। முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கும் போது पूरे इजराइल लोग जब डर के मारे बैठे थे, ஒரு சிறு இளைஞன் एक छोटा सा लड़का எந்த ஆயுதமும் இல்லாமல் बिना किसी हथियार के இயேசுவின் கர்த்தருடைய நாமத்தினாலே கடந்து போகிறார். केवल यहोवा के नाम को अपने साथ ले लिया। சொல்லுகிறார், वो कहता है, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன். तुमने जो निंदा किया उसी सेनाओं के यहोवा के नाम से मैं तेरे पास आता हूँ। இந்த கர்த்தருடைய நாமத்தினாலே புறப்பட்டு போனா यहोवा के नाम के साथ वो निकल पड़ा, ஒரே கல்லினால கோலியாத்தை ஜெயித்தார். एक ही पत्थर से गोलियात को मार गिराया। இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? ये धैर्य कहाँ से आया? இந்த துணிச்சல் எங்க இருந்து வந்தது? ये ट्रूरता कहाँ से आई? பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த அபிஷேகம், पवित्र आत्मा जी का अभिषेक அபிஷேகம். अभिषेक தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் அபிஷேகம் பண்ணுகிறார். हर एक को परमेश्वर अलग अलग रीति से अभिषेक करता है। பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்த அபிஷேகம் வேறு, पुराने नियम का अभिषेक अलग था, புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற அபிஷேகம் வேறு. नए नियम का अभिषेक अलग है। குறிப்பிட்ட காரியங்களை செய்வதற்காக பழைய ஏற்பாட்டு காலத்துல குறிப்பிட்ட தேவதாசர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். पुराने नियम में केवल कुछ दासों को कुछ नियुक्त कामों के लिए अभिषेक करता था, புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு लेकिन नए नियम के अभिषेक विश्वासियों के लिए பரிசுத்த ஆவியான் எப்பொழுதும் என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். पवित्र आत्मा जी सदा सर्वदा हमारे संग रहता है। உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று इस சொல்கிறார். दुनिया के अंत तक युगान युग में तुम्हारे संग रहूंगा करके कहा है। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள ஒரு தைரியம் உண்டாக வேண்டும். हमारे अंदर एक धैर्य होना अवश्य है। இந்த தாவீது தைரியமாய் ஜெயிக்கிறார். ये दाऊद बड़े धैर्य से गोलियात पर जय पाया। தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை சந்தித்த போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு தைரியம் உண்டாகிறது. जब यीशु को मिला तब उसके जीवन में बहुत बड़ा धैर्य हुआ। பேதுரு வலது கையை நீட்டி சப்பானியை தூக்கி விட்டார். पतरस ने दाहिने हाथ बढ़ाकर उस लंगड़े को उठाकर खड़ा किया। பேதுருவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சப்பானிக்குள்ள கடந்து போனது. पतरस के द्वारा सामर्थ निकलकर वो लंगड़ा व्यक्ति खड़ा हो गया। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை எதிர்பார்க்கிறார். आज के दिन परमेश्वर हमारे भी द्वारा वही क्रिया को चाहता है। வலது கையை கொடுப்பது ஐக்கியத்துக்கு ஒரு அடையாளம். दाहिना हाथ देना संगति को दर्शाता है। வலது கையை கொடுப்பது ஐக்கியத்துக்கு அடையாளம். दाहिना हाथ को मिलाना संगति को दर्शाता है। புதிய ஏற்பாட்டிலே சபையில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. नए नाम के काल में उसी प्रकार लिखा गया है। ஐக்கியத்துக்கு அடையாளமாக வலது கையை கொடுக்கிறார்கள். संगति को दर्शाने के रूप में दाहिने हाथ को मिलाते हैं। தேவனுடைய
பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கையை பிடித்து பிரைஸ் தி லார்ட் சொல்கிறார்கள். एक दूसरे से मिलते समय हाथ मिलाकर प्रेज द लॉर्ड कहते हैं। அது நமக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை वो வெளிப்படுத்துகிறது. हमारे अंदर की संगति को दर्शाता है। இந்த பேதுரு சப்பானியை பார்த்து சப்பானி என்று சொல்லி இகழ்ச்சி அடையவில்லை. ये पतरस जो लंगड़ा को देखकर बड़ा तुच्छ नहीं जाना, அவன் ஒரு சப்பானி என்று சொல்லி ஏளனமாய் பார்க்கவில்லை. वो एक लंगड़ा है बोलकर उसे तुच्छ नहीं समझा, அந்த சப்பானிக்கு வலது கை கொடுத்து தூக்கி விடுகிறார். बल्कि उस लंगड़े के हाथों से हाथ मिलाकर उसे उठाकर खड़ा किया। என்னிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை. मेरे पास ना ही सोना है ना चांदी है, என்னிடத்தில் இருப்பது இயேசுவின் நாமம். मेरे पास केवल यीशु का नाम है। இயேசுவின் நாமத்திலே எழுப்பி நட. यीशु के नाम से तू उठकर खड़े हो जा। தேவனுடைய பிள்ளை இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை பிறவி சப்பானிக்குள்ள கடந்து போனது. यीशु के नाम के अंदर की जो सामर्थ है वो जन्म से जो लंगड़ा था उसे उठाकर खड़ा कर दिया। நேத்து நாம் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, எரேமியா 10வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிப்பீர்களானால், यिर्मयाह 10वां अध्याय की 6वां वचन में हम देखते हैं, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ए यहोवा तेरे तुल्य कोई नहीं, நீரே பெரியவர். तू ही महान है, உமது நாமமே வல்லமையில் பெரியது. तेरे नाम ही सामर्थ है। கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ए यहोवा तेरे तुल्य कोई नहीं, நீரே பெரியவர். तू ही महान है, உமது நாமமே வல்லமையில் பெரியது. तेरे नाम ही सामर्थ है। இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது தேவனுடைய நாமம். जो नहीं है उसे भी है कहकर बुलाने वाला परमेश्वर का नाम है। இந்த கிறிஸ்துவின் நாமம் நமக்குள்ள இருக்கும்போது, यदि ये मसीह का नाम हमारे भी भीतर हो, கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள வல்லமை நமக்குள்ள இருக்கும்போது, मसीह के नाम का सामर्थ्य यदि हमारे भीतर हो, தேவனுடைய பிள்ளைகளும் தைரியமாய் கிரியை செய்ய முடியும். परमेश्वर के लोग हम धैर्य से कार्य कर सकते हैं। நம்முடைய கிரியைகளின் நிமித்தமாய் ஜனங்கள் கர்த்தரிலே கடந்து வர हमारी வேண்டும். क्रिया के द्वारा लोग यीशु के पास आएंगे। தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்பதல்ல, परमेश्वर के लोग केवल वचन सुनना नहीं, கேட்கிறதினால் வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருப்பதல்ல, बल्कि जो वचन सुनते हैं उसे केवल मन में बसाना नहीं, வசனத்தின்படி நம்முடைய கிரியை இருக்க வேண்டும். बल्कि वचन के अनुसार हमारी क्रिया भी हो। பெந்தேகோஸ்தே குடும்பத்திலே பிறந்து வளர்கிறதுனாலே, पेंतेकोस्त के परिवार में ही जन्म होकर पलने से, சிறு வயதிலிருந்தே பிரசங்க கேட்டு வளர்வதினாலே, बचपन से ही वचन सुनकर पलने के कारण வசனம் இருதயத்தில் நிரம்பி போய் இருக்கிறது. मन पूरी तरह से वचन से भरा हुआ है। எது பேசினாலும் வசனத்தை சொல்லி வாயடைப்பார்கள். कुछ भी बात करे वचन बोलकर जवाब देते ஆனா हैं, வசனத்துக்கும் ஜீவியத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. लेकिन वचन और जीवन का कोई तुलना न होगी। தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். परमेश्वर के वचन के अनुसार हमारा जीवन भी बने। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி क्रिया करने वालों के लिए जो मजदूरी मिलती है கிருபை என்று எண்ணப்படாமல் उसे करुणा न समझते हुए அது கடன் என்று எண்ணப்படு. वो उधारी समझा जाता है। ரோமர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம அப்படி வாசிக்கிறோம். रोमियो की 4:4 में उसे पढ़ते हैं, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் क्रिया करने वालों के लिए जो मजदूरी मिलता है उसे मजदूरी न समझते हुए அது கடன் என்று எண்ணப்படு. वो क्रिया करुणा न समझते हुए उसे धार्मिकता गिना जाता है। ஆனபடினாலே நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். इसलिए बिना उदास हुए भलाई करो, நீங்கள் தளர்ந்து போகாமல் கிரியை செய்யுங்கள். बिना ढीला हुए भलाई करो। இயேசுவுக்காக நீங்கள் கிரியை செய்யும் போது यीशु के लिए क्रिया करते समय தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு அது கிருபையை தருவார். आपको परमेश्वर करुणा देगा। வேலை செய்கிறோம், हम काम करते हैं, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரமானா இருக்கிறார். काम करने वाला मजदूरी का पात्र है। விசுவாசிகள் நாம் ஜெபிக்கிறோம், विश्वासी लोग हम प्रार्थना करते हैं, கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். कहते हैं प्रभु करुणा दे करुणा दे करुणा दे। அந்த கிருபை எப்பொழுது கிடைக்கிறது? वो करुणा कब मिलता है? கிரியை செய்கிறவனுக்கு கிடைக்கிறது. क्रिया करने वाले को मिलता है। கிரியை செய்கிறவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். क्रिया करने वालों को परमेश्वर करुणा देता है। அந்த கிருபை அது கடன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसी करुणा को उधारी लिखा गया है। கடன் என்று சொன்னால் அது கட்டாயம் திருப்பி கொடுத்தே ஆகணும். उधारी कहते समय उसे फिर से लौटाना पड़ता है। கிரியை செய்கிற ஒரு மனுஷனுக்கு क्रिया करने वाले किसी व्यक्ति को கட்டாயம் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். अवश्य परमेश्वर करुणा देता है। தேவனுடைய பிள்ளைகள் கிருபையை வெளிப்படுத்துறவர்களாய், करुणा को प्रकट करते हुए வசனத்தை கிரியையிலே வெளிப்படுத்துறவர்களாய் நாம் வாழ வேண்டும். वचन को क्रिया में प्रकट करने वाले बने। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया, हालेलुया। ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். जय पाने वाला जीवन बिताए। ஜெயம் பெற்றவர்கள் எவர்களோ அவர்கள் கிறிஸ்துவின் முகத்தை தைரியமாய் நோக்கி பார்க்கிறார்கள். जो जय पाए हैं वो मसीह के चेहरे को बड़े धैर्य से देख पाते हैं। அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். अभिषेक पाना है, அபிஷேகம் பெற்றவர்கள்
பிள்ளைகள் தைரியமாய் நெருங்குகிறார்கள். अभिषेक पाए हुए लोग परमेश्वर के समीप आते हैं। இந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ள இருந்து வல்லமையை வெளிப்படுத்துகிறது. यही अभिषेक उनके अंदर की साबत को प्रकट करता है। மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் பாடுபட வேண்டும். मसीह के नाम के निमित्त हमें दुख भी उठाना है, பாடுபட வேண்டும். दुख भी उठाना சிலர் है। நினைக்கிறார்கள் கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொன்னாலே பாடுகள் என்று. कोई लोग सोचते हैं कि मसीह का जिंदगी पूरा दुख से भरा हुआ है। வாழ்க்கை முழுவதும் பாடல்ல. पूरी जीवन दुख नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் நம் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் यदि हम मसीह के निमित्त दुख उठाएंगे, கிறிஸ்துவினாலே நமக்கு ஆறுதல் உண்டாகிறது. मसीह के द्वारा ही हमको तसल्ली भी मिलता है। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहता है, கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு பாடுகள் பெருகிறது போல मसीह के निमित्त हमारा दुख बढ़ने के कारण அவர் நிமித்தம் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. उसी के निमित्त हमारा तसल्ली भी बढ़ता है। கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் பெருகிறது போல அவர் நிமித்தம் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. जैसा मसीह के निमित्त हमारा दुख बढ़ता है, उसी के द्वारा हमारा तसल्ली भी बढ़ता है। ஆனபடினாலே நாங்கள் உபத்திரவத்தை வரவேற்கிறோம். इसलिए हम क्लेश का स्वागत करते हैं। அல்லேலூயா. हालेलुया। உபத்திரவம் ஒரு மனுஷனை உருவாக்குகிறது. उपद्रव और क्लेश ही किसी व्यक्ति को बनाता है। எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல். हमारा सभी उपद्रव और क्लेश में केवल वही हमारा तसल्ली है। அந்த உபத்திரவம் ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமானதல்ல. और वो उपद्रव और क्लेश किसी व्यक्ति के लिए निरंतर नहीं அந்த है। உபத்திரவத்திலே ஒரு மனுஷனை கர்த்தர் உருவாக்குகிறார். किसी उपद्रव में परमेश्वर किसी व्यक्ति को बनाता है। உபத்திரவத்திலே ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். उपद्रव में ही परमेश्वर किसी व्यक्ति को तसल्ली देता है। கர்த்தருடைய ஆறுதல் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும்போது जब परमेश्वर का तसल्ली किसी व्यक्ति को मिलता है, அந்த வாழ்க்கை ஒரு பெரிய சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. वो जीवन बड़ा आनंद भरा हुआ जीवन है। தேவனுடைய பிள்ளைகள் அன்பின் சீசன் யோவான் प्रेमी चेला यूहन्ना, அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து वो கொண்டிருக்கிறான். यीशु की छाती में लेटा हुआ था। நம்முடைய பிள்ளைகள் துக்கத்தோடு இருக்கும்போது अपने बच्चे जब दुखी होते हैं, பிள்ளைகளை நம்ம ஆறுதல் படுத்துகிறோம். बच्चे को हम तसल्ली देते हैं। அது கவலையோடு சாப்பிடாமல் ஒரு ஓரமா அமர்ந்திருக்கும் போது मान लीजिए कोई बच्चा बड़े दुख के साथ कोने में बिना खाए बैठा हो, சில பெற்றோர்கள் பசி எடுத்தா சாப்பிடுவான். कुछ बालक बोल देंगे कि भूख लगेगा तो खा लेगा। பசி எடுத்தா சாப்பிடுவான். நீங்க உங்க வேலையை பாருங்க. तुम अपना काम करो, भूख लगेगा तो वो खाएगा। அப்படி சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு மனசுல கஷ்டமா இருக்கும். ऐसे कहते समय उस बच्चे का मन में चोट पहुंचती है। அதே சமயத்துல பெற்றோர் போய் वही समय में यदि बालक उसके पास जाकर ஏன் துக்கமா இருக்கிறா, எதுக்கு சாப்பிடாம இருக்கிறா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது क्यों दुखी है, क्यों नहीं खा रहा है, क्या हो गया, ऐसे पूछते समय அந்த பிள்ளைக்கு தாய் தகப்பன் மீது இன்னும் அன்பு கூடுகிறது. उस बच्चे के मन में माँ पिता का प्रेम और बढ़ता இன்னும் है, அன்பு அதிகரிக்கிறது. और बढ़ता है। அதே போல उसी तरह தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் வரும்போது परमेश्वर के लोगों के जीवन में जो उपद्रव होती தேவனுடைய है, பிள்ளைகளுக்கு பாடுகள் பெருகும் परमेश्वर போது के लोगों के जीवन में जो बोझ बढ़ता है, உலகத்துல போய் நம்முடைய பாடுகளையும் கஷ்டங்களையும் சொல்லுவோமே ஆனால் यदि हम दुनिया में जाकर अपना दुख बताते रहेंगे, அந்த உலகம் நம்மை நிந்திக்கும். वो दुनिया हमारी निंदा करती உலகம் நம்மை है, பரிகசிக்கும். दुनिया हमारी ठट्टा उड़ाती है। ஆனால் தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய சமூகத்திலே போய் முழங்கால் படியிடும் போது लेकिन परमेश्वर के सम्मुख में जाकर घुटने வருகிற टेकने அத்தனை से உபத்திரவங்களை கிறிஸ்து நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். सारे उपद्रव में मसीह हमारा तसल्ली बनता கிறிஸ்து है। நம்மை ஆறுதல் அளிக்கிறார். मसीह हमको तसल्ली देता है, கிறிஸ்து நம்மை தேற்றுகிறார். मसीह हमको तसल्ली देता है। ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். जैसे किसी माँ अपने बच्चे को दुलारती है, वैसे मैं तुमको நீங்கள் எருசலேமிலே दुलारूंगा। தேற்றப்படுவீர்கள். तुम यरूशलेम में दुलारे जाओगे। கிறிஸ்து ஒரு மனுஷனை தேற்றும் போது जब मसीह किसी व्यक्ति को दुलारता है, கிறிஸ்து ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்தும் போது जब मसीह किसी व्यक्ति को तसल्ली देता है, அவருடைய ஆறுதலை பெற்று அனுபவிக்கிற பாக்கியத்தை போல பாக்கியம் பூமியில ஒண்ணுமில்லை. उसकी तसल्ली को पाने का अनुभव से बढ़कर और कोई अनुभव नहीं है। அதை அனுபவித்தவர்கள் தான் சொல்லுகிறார்கள், उसे अनुभव किए भी लोग कहते हैं, எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவே எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறபடினா हमारे सारे उपद्रव और क्लेश में मसीह ही हमारा तसल्ली होने के कारण உபத்திரவத்தை சந்தோஷமாய் हम வரவேற்கிறோம். क्लेश और उपद्रव का स्वागत करते हैं। அல்லேலூயா. हालेलुया, हालेलुया. हालेलुया। பாஸ்டர் ஏசன் தான் ஒரு முறை சொன்னார்கள், एक बार पास्टर येसन्ना जी ने बताया, நான் 6ஆம் கிளாஸ்ல 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தெரியல 5 நேரம் ஃபெயில் ஆயிருக்கிறாரு. 5वीं या 6वीं कक्षा मालूम नहीं, वो 5 बार फेल हो गए। வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். घर से बाहर भगाया गया, சரியான படிப்பறிவு இல்லை. ठीक तरह से पढ़ाई जानकारी नहीं, 7 வருஷம் தெருவில் அப்படியே
சுய அறிவு இல்லாமல் நடந்திருக்கிறார். 7 साल उसकी बुद्धि कोई काम नहीं कर रहा था, ऐसी सड़क में चल फिर रहा था. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் சந்தித்தார். ऐसी एक व्यक्ति से परमेश्वर मिला, ஆனா ஆண்டவர் ரட்சித்து लेकिन परमेश्वर ने उनको उद्धार किया. அந்த ஆந்திர பிரதேசத்துக்கு முழுசுக்கும் அவருக்கு பகுதிக்குள்ள ஆண்டருக்கு கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்த உதவி செய்தார். सारा आंध्र प्रदेश के लोगों को यीशु में अगुवाई करने के लिए परमेश्वर ने उनको सहायता किया. ஆனா ஒரு ஊழியக்காரர் இடத்துல போய் கேக்குறார், किसी सेवक ने उनके पास जाकर पूछा, இந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார், आपको इतना परमेश्वर ने उन्नति किया है, இந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்தீர்கள்? आपको इतना उन्नति करने के लिए आपने परमेश्वर के लिए क्या किया? அவர் யோசித்து பார்க்கிறார். तब उसे सोच के देखा, நான் இந்த அளவுக்கு உயர்த்தப்படுவதற்கு நான் கர்த்தருக்காக எதையுமே செய்யல. मैं इतना उन्नति पाने के लिए मैंने परमेश्वर के लिए कुछ भी नहीं किया. அது கர்த்தருடைய கிருபை. ये परमेश्वर की करुणा है. அவர் யோசித்து சொல்றார், वो सोच के बात कहता है, நான் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம், मैं इतना आशीर्वाद पाने का कारण, இந்த அளவுக்கு உயர்த்தப்படுவதற்கு காரணம் मैं इतना उन्नति पाने का कारण என்னை போல இருக்கிற சக ஊழியக்காரர்கள் தான். मेरे समान जो मेरे सहकर्मियां हैं वही लोग हैं. என்னை போல இருக்கிற என் சக ஊழியக்காரர்கள். मेरे समान जो सहकर्मियां हैं वही लोग हैं. அவர் கேக்குறார், तब वो पूछने लगे, அது சக ஊழியக்காரர்கள் மூலமா நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள்? सहकर्मियों के द्वारा आप कैसे आशीर्वाद पाए हैं? பாஸ்டர் ஏசன்னா சொல்லுகிறார்கள், तब पास्टर एसन्ना जी ने कहा, பாஸ்டர் ஏசன்னா திருமணம் ஆகாமல் சன்னியாசியா இருந்து ஊழியம் செய்தவர். पास्टर एसन्ना जी का शादी नहीं हुआ था, वो सन्यासी थे. அதனால எல்லா ஊழியர்களும் வாய்க்கு வந்தார் போல பேசுகிறார்கள். इसलिए सारे सेवक लोग जैसा चाहिए वैसा बोलते थे. அப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லும்போது जब हर कोई एक एक शब्द जब बोलते थे, அவர் தேவ சமூகத்துல போய் அழுறார். मैं जाकर परमेश्वर के सम्मुख में रोता था. ஆண்டவருடைய சமூகத்துல அழும்போது परमेश्वर के सम्मुख में रोते समय கர்த்தர் அவரை ஆறுதல் படுத்துகிறார். परमेश्वर उनको तसल्ली देता. கிறிஸ்துவின் ஆறுதல் அவருக்குள்ள பெருக பெருக मसीह का तसल्ली उनके अंदर बढ़ते बढ़ते கிறிஸ்துவின் அன்பு அவருக்குள்ள பெருகுகிறது. मसीह का प्रेम उनके अंदर बढ़ने लगा. கிறிஸ்துவின் அன்பு கர்த்தருக்காக வைராக்கியமாய் பாடுபட வைக்கிறது. मसीह का प्रेम परमेश्वर के लिए तीव्र बना दिया. இந்த ஒரு காரியம் தான் என்னை உயர்த்தினது. यही एक बात है जो परमेश्वर ने मुझे उन्नति किया है. அப்ப சில வேளைகள்ல तब किसी समय அவர் சொல்லுகிறார், वो कहता है, யாராயிலும் என்னை நிந்திக்காவிட்டால், यदि कोई मेरी निंदा न करे, யாராயிலும் என்னை குறை பேசாவிட்டால், यदि कोई मेरा कुछ कमी न बताए, அப்படிப்பட்ட நேரத்திலே நான் போய் ஜெபிப்பேன். वैसे समय भी मैं जाकर प्रार्थना करता हूँ, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க மறந்துட்டீரோ? हे प्रभु जी, क्या मुझे आशीर्वाद देना भूल गए? எனக்கு ஆசீர்வாதம் தடைபட்டு போயிட்டோ? क्या मेरा आशीर्वाद रोक दिया गया है? இன்னைக்கு ஒருத்தனும் என்னை நிந்திக்கவில்லையே. आज के दिन मेरी निंदा किसी ने नहीं किया. இன்னைக்கு ஒருத்தனும் என்னை தூசிக்கவில்லையே. आज के दिन मेरा अपमान किसी ने नहीं किया. ஒருத்தன் கூட என்னை அவமானமா பேசலையே. एक व्यक्ति भी मेरी अपमान नहीं किया. அப்படின்னு சொல்லி யாரும் நிந்திக்காத நாள்ல நான் வருத்தப்படுவதுண்டு. ऐसा जब कोई मेरी निंदा नहीं करते थे, अपमान नहीं करते थे, तो भी मुझे खेद होती थी. என் உயர்வுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் காரணம் என்னை போல உள்ள சக ஊழியக்காரர்கள். मेरे उन्नति और मेरा आशीर्वाद का कारण मेरे समान सहकर्मी लोग. உபத்திரவம் வரும்போது தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறார். கர்த்தருடைய கிருபை அவரை தாங்குகிறது. கர்த்தர் ஆறுதல் படுத்தி அவரை உயர்த்துகிறார். उपद्रव के समय परमेश्वर के चरण में गिरते समय परमेश्वर की करुणा उनको तसल्ली देकर चलाता है. தேவனுடைய பிள்ளைகள் பாடுகள் ஒரு மனுஷனை உயர்த்துகிறது. बोझ ही किसी व्यक्ति को उन्नति करता है. பாடுகள் நிரந்தரமானது அல்ல, பாடுகள் நிலையானது அல்ல. बोझ कोई स्थायी नहीं है और ना ही कोई निरंतर है. பாடுகள் தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள பெருக வைக்கிறது. बोझ परमेश्वर की करुणा को बढ़ाता है. பாடுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிறது. बोझ परमेश्वर के लोगों को बल देता है. பாடுகள் தேவனுடைய வல்லமை அவர்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறது. बोझ परमेश्वर की सामर्थ को प्रकट करने को रखता है. விசுவாசிகள் நீங்கள் கிருபை பெற்றவர்களாய் இருக்க வேண்டுமானால், विश्वासी लोग यदि आपको करुणा पाना है, உபத்திரவம் வரும்போது கர்த்தரை விட்டு விலகி ஓடாதீர்கள். उपद्रव के समय परमेश्वर को छोड़कर नहीं भागना. கஷ்டங்கள் வரும்போது விலகி போகாதீர்கள். कष्ट के समय परमेश्वर से दूर नहीं होना. இல்லாததையும் பொல்லாததையும் மற்றவர்கள் சொல்லும்போது நீங்கள் வேதனைப்படாதீர்கள். जब कोई आपकी निंदा करे, अपमान करे, बिल्कुल परमेश्वर से दूर नहीं होना. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு अनेகர் சோர்ந்து போகிறார்கள். आज कई लोग उदास हो जाते हैं, अनेகர் தளர்ந்து போகிறார்கள். कई लोग ढीले पड़ जाते हैं. காரணம் என்ன? कारण क्या है? சொல்லாததை சொன்னாய் என்று சொல்கிறார்கள். कहते हैं जो नहीं कहा उसे भी कहा कहते हैं, செய்யாததை செய்தாய் என்று சொல்கிறார்கள். जो नहीं किया उसे भी किया कहते हैं. மற்றவர்கள் என்னை பார்க்கும்போதே என்னை பகைமையாய் பார்க்கிறார்கள். जब दूसरे लोग मुझे देखते हैं तो एक शत्रु के रूप में देखते हैं. தேவனுடைய பிள்ளைகள் யார் என்ன சொன்னாரே, भले कोई भी कुछ भी कहे, யாருடைய பார்வை
எப்படி இருந்தாலும் किसी का भी नजर कैसे भी रहे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள். परमेश्वर के लोग केवल परमेश्वर यहोवा में आनंदित रहे। பாடுகள் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கிருபை பெருகு. बोझ के बीच में परमेश्वर की करुणा बढ़ती रहेगी। அந்த கிருபையின் மூலமாய் தேவ அன்பு உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படும். उसी करुणा के द्वारा परमेश्वर का प्रेम आपके मन में ढेला जाएगा। அந்த அன்பு தேவனை இன்னும் தைரியமாய் கிட்டி நெருங்க வைக்கும். वही प्रेम के द्वारा मसीह के निकट पहुंच पाएंगे। கர்த்தரை நெருங்க நெருங்க परमेश्वर के निकट पहुंचते पहुंचते ஆண்டவரை கிட்டி சேர சேர मसीह के समीप जाते जाते தேவனுடைய வல்லமை வெளிப்படும். परमेश्वर का साबत उतर आएगा। தேவனுடைய பிள்ளை வலது கையை நீட்டும் போது जब आप दाहिने हाथ को बढ़ाओगे, எழும்பி நட என்று சொல்லும் போது उठकर खड़े हो जाते समय உங்க கரங்களிலிருந்து கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படும். आपके हाथों से मसीह का साबत प्रकट होगी। நீங்கள் நடந்து போகும்போது आप चलते समय நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சுகமடைவார்கள். आपकी चाव से बीमारी लोग चंगे हो जाएंगे। ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்த வேண்டுமானால் लोगों को मसीह में कमाना है तो தேவனுடைய பிள்ளைகள் மரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போகும்போது जब हम मर के परमेश्वर के राज्य में जाएंगे, வெறுங்கையாய் தேவனுடைய சன்னிதானத்தில் ஒருவரும் காணப்படாதபடி कोई भी खाली हाथ न जाते हुए ஆத்துமாதாய செய்தவர்களாய் நாம் காணப்பட प्राण வேண்டுமானால் कमाई के साथ यदि परमेश्वर के राज्य में पहुंचना है तो இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கேட்கிறவர்களாய் அல்ல கிரியை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். आज के दिन केवल सुनने वाले नहीं बल्कि क्रिया करने वाले बनिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। கிறிஸ்துவ நிமித்தம் பாடு பெருக பெருக ஆறுதலும் பெருகு. मसीह के निमित्त बोझ बढ़ते बढ़ते परमेश्वर का तसल्ली भी बढ़ता है। தைரியமாய் சொல்லணும். धैर्य से बोलिए। மற்றவர்கள் நம்ம எதிரா நிக்கறாங்களா? क्या कोई हमारे सामने विरोध होकर खड़ा है? காரணம் இல்லாம பகைக்கிறாங்களா? बिना कारण बैरी करते हैं? ஒன்னு அறிஞ்சிடுங்க. एक बात जान लीजिए, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर आपको आशीष करता है। ஒண்ணுமே செய்யல ஈசாக்கு. कुछ भी इसहाक ने नहीं किया, பெலிஸ்தீர் வந்து பகைக்கிறாங்க. पलिश्ती लोगों ने उसका विरोध किया। அங்க கிணறு தோன்றோம் தண்ணி வருது. कुआं खोदता है, पानी आता है, ராத்திரியோட ராத்திரியா வந்து கிணத்தை தூத்து போட்டு போயிடுறான். रातों रात आकर कुआं को बंद कर दिया। வேற ஒரு இடத்துல போய் கிணறு தோன்றாரு. फिर से जाके दूसरे जगह में कुआं खोदा, அங்கேயும் தண்ணி வருது. वहां भी पानी निकला। பெலிஸ்தீர் பாக்குறாங்க. पलिश्तियों ने देखा, என்ன ரெண்டாவது இடத்துல தோன்றா ரெண்டாவது இடத்துலயும் தண்ணி வந்துட்டு. दूसरे जगह पे जाके कुआं खोदा, वहां भी पानी निकला। ராத்திரியோட ராத்திரி அந்த கிணறையும் மூடி போட்டான். रातों रात गया और उस दूसरा कुएं को भी बंद कर दिया। மூணாவது இடத்துல போய் கிணறு தோன்றாரு. फिर से इसहाक ने तीसरी जगह पर कुआं खोदा, அங்கேயும் தண்ணி வந்துட்டு. वहां भी पानी निकला। இப்ப பாக்குறாங்க. अभी देखने लगे, பயந்துட்டாங்க. डर गए। மெய்யாகவே கர்த்தர் கூட இருக்கிறார். सच्चाई में परमेश्वर इसके साथ हैं। மெய்யாகவே கர்த்தர் கூட இருக்கிறார். निश्चय परमेश्वर इसके साथ हैं। சமாதானம் பண்ண வந்தார்கள். आकर मेल करने आए। ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் एक बार दो बार சத்துருக்கள் கிரியை செய்வார்கள். शत्रु क्रिया करते रहेंगे। தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாதீங்க. परमेश्वर के लोग मत डरिए। நாம் கர்த்தருக்குள் இருந்தால் यदि हम यहोवा में रहेंगे तो, கர்த்தருக்குள் இருந்தால் यहोवा में रहेंगे तब, மற்றபடி வசனத்தை வாயினால பேசிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. केवल वचन को मुंह से बोलने वाले बने रहेंगे तो नहीं। பில்லி சூனிய ஆவி என்ன என்ன செய்யும்? பில்லி சூனியமா ஆண்டுடைய வசனமா அப்படின்னு சொல்லி போட்டி வச்சு एक स्पर्धा रखी गई थी कि जादू टोना या वचन, அப்படி போட்டி வச்சிருக்காங்க. ऐसा एक स्पर्धा रखी गई थी। எந்த பில்லி சூனிய ஆவியை ஏவி விட்டாலும் ஆண்டவர் என்ன பாதுகாப்பார் அப்படின்னு சவால் விட்டுருக்கிறாரு. एक व्यक्ति ने कहा कि कितना भी जादू टोना कोई भी मेरे विरोध करे, मैं जीत जाऊंगा। ஆவியை ஏவி விட்டாரு. ஆவியை அடிச்சு கொண்டு போட்டு वहां पर दुष्ट आत्मा उसके विरोध भगाया गया, आत्मा उसको मार डाली। பரிசுத்த ஆவியார் என்ன பாதுகாப்பார், எந்த ஆவியை ஏவி விடு அப்படின்னு சொல்லி சவால் வாயினால சொல்றதுக்கு அல்ல. केवल मुंह से बोलने के लिए नहीं कि पवित्र आत्मा मेरे साथ है, कोई भी दुष्ट आत्मा मेरे विरोध आए कोई कुछ नहीं कर पाएगा। உண்மையிலேயே ஆண்டவர் கூட இருக்கணும். सच्चाई से परमेश्वर हमारे साथ रहना है। உண்மையிலேயே நாம் கர்த்தருக்குள்ள இருக்கணும். सच्चाई में हम परमेश्वर यहोवा में रहना है। ஜெபத்துக்கென்று ஒரு நேரத்தை குறியுங்கள். प्रार्थना के लिए एक समय रखिए, அந்த ஜெப வேளையில ஜெபியுங்கள். उस समय में प्रार्थना कीजिए। அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். जो अभिषेक नहीं पाए हैं आप लोग अभिषेक मांग कर पा लीजिए। அபிஷேகத்தை பெற்றவர்கள் और जो अभिषेक पाए हैं பேச்சில் அல்ல பலத்தில் அல்ல கிரியையில வெளிப்படுத்துங்க. केवल बोली में नहीं, कल बल में नहीं
क्रिया में कीजिए, அந்த கிரியையில வெளிப்படுத்துங்க. उसे क्रिया में प्रकट कीजिए। அந்த கிரியையில வெளிப்படும் போது பாடுகள் பெருகதான் செய்யும். क्रिया में प्रकट करते समय बोझ बढ़ते जाता பவுல் है। அதான் எழுதுறாரு. पौलुस ने भी उसे ही लिखा है। பவுல் கிறிஸ்தவ மக்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். पौलुस मसीह लोगों को सताता था। கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். एक दिन मसीह ने उसे मिला, அவனை ரட்சித்தார். उसे उद्धार किया। கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சொன்னார். முதல்ல அவனை ரட்சிக்கும் போதே சொன்ன வார்த்தை அதுதான். मसीह के नाम के निमित्त जब उद्धार किया, शुरुआत में वही कहा। அனனியாட்ட சொல்றாரு, हनन्याह से कहा, நீ போ, तू जा, அவனுக்கு ஜெபம் பண்ணு, उसके लिए प्रार्थना कर, என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு நான் கற்பிப்பேன். मेरे नाम के निमित्त उसे कितना दुख उठाना है मैं सब उसे बताऊंगा। சவுல ரட்சிக்கும் போதே சொன்ன வார்த்தை, என் நாமத்தின் நிமித்தம் அவன் வெகுவாய் பாடுபட வேண்டும். शाऊल के उद्धार होते समय ही परमेश्वर ने यही कहा था कि उसको मेरे नाम के निमित्त बहुत दुख उठाना है। அதனால தான் பவுல் சொல்றார், इसलिए पौलुस कहता है, பட்டணங்கள் தோறும் பாடுகளும் கஷ்டங்களும் கண்ணீர் தான் எனக்கு இருக்கு. शहर शहर में मेरे लिए केवल बोझ, दुख, क्लेश और आंसू ही हैं। போற இடமெல்லாம் பிரச்சனை தான். जहाँ भी जाता हूँ वहाँ समस्या। சிலவங்க சொல்லுவாங்க, कुछ लोग बोलेंगे, எங்க போனாலும் இது பின்தொடர்ந்து வருது, जहाँ भी जाऊँ मेरा पीछे करता रहता है, நிழல் மாதிரி பின்தொடர்ந்து வருது, छाव जैसे पीछा कर रहा है, எங்க போனாலும் என்ன விட்டு வைக்காது போல. कहाँ भी जाऊँ मुझे छोड़ता नहीं है। அப்படி சொல்றாங்க, பன்னூத்தி அப்படின்னு சொல்றாங்க. कहते हैं पनवती जैसा, அப்படி அல்ல. ऐसा नहीं। கிறிஸ்துவுக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது பாடுகள் வரும். जब मसीह के लिए क्रिया करने लगते हैं तो जरूर बोझ आएगा। உண்மையிலே கிறிஸ்துவுக்குள் இருப்போமே ஆனால் அந்த பாடுகள் நமக்கு நிரந்தரமானதல்ல. यदि हम सच्चाई से मसीह में बने रहेंगे तो हमारे लिए बोझ निरंतर नहीं है। பாடுகள் மத்தியிலே கர்த்தர் நமக்கு பலன் தருவார். बोझ के बीच में भी परमेश्वर हमको बल देगा। ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், एक बात जान लीजिए, நாம் வேலைக்காரர் அல்ல, हम कोई नौकर नहीं है, சப்பானி அல்ல, हम लंगड़े नहीं हैं, நம்மளுடைய பிள்ளைகள், हम उसके बच्चे हैं, நம்மளுடைய பிள்ளைகள், हम उसके बच्चे हैं, அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், हम उसके अभिषेक को पाए हैं, நாம் அவர் நிமித்தமாய் பாடுபடும்படி அழைக்கப்பட்டவர்கள், हम उसके नाम के निमित्त बोझ उठाने के लिए, दुख उठाने के लिए बुलाए गए हैं, அவரால் ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். उसी के द्वारा तसल्ली पाने के लिए बुलाए गए हैं। ஆனால் தைரியமாய் இருங்கள், इसलिए बड़े धैर्य से रहिए। வசனம் பெருகிக் கொண்டிருக்கிறது, वचन बढ़ रहा है, கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. क्रिया न करने वाली अंधियारा आने वाला है। ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். कोई भी काम नहीं कर सकेगी वैसी தேவனுடைய अंधियारा। பிள்ளைகள் கேட்கிறதிலே கவனமாய் இருங்கள். सुनने में चौकस रहिए, கேட்கிறதிலே தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் இருங்கள். सुनने में सच्चा रहिए, கேட்கிற வசனத்துக்கு கிரியையில வெளிப்படுத்துங்க. जो वचन सुनते हैं उसे क्रिया में प्रकट कीजिए। உங்கள் மூலமாய் கிரியை வெளிப்படும் போது आपके द्वारा जब क्रिया प्रकट होगी, உங்கள் கிரியையை பார்த்து ஜனங்கள் आपकी ஆதாயப்படுத்தப்படுவார்கள். क्रियाओं को देखकर आप लोगों को कमा लोगे। பாஸ்டர் ஏசன்னா சொன்னார், पास्टर ऐसा जी ने कहा, நான் ஒரு பக்கா இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன். मैं पक्का हिंदू परिवार में जन्म हुआ, ஆண்டவர் என்னை ரட்சித்தார். परमेश्वर ने मेरा उद्धार किया। என் வாயினாலே என் குடும்பத்துல ஒரு நபர்ட்ட கூட நான் சுவிசேஷம் சொல்லவில்லை. मैंने कभी अपने मुंह से किसी परिवार के लोगों को संदेश नहीं सुनाया। என் ஜீவிதத்தில் வந்த மாற்றம் मेरे जीवन में हुई परिवर्तन என் குடும்பத்தார் பார்த்தார்கள். मेरे परिवार के लोगों ने मुझे देखा। என் வாழ்க்கையில் வந்த மாற்றத்தை பார்த்து என் குடும்பத்துல 80 குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. मेरे जीवन के परिवर्तन को देखकर 80 परिवार के लोग उद्धार पाए। கேட்கிறதுனால அல்ல, सुनने से नहीं, பார்க்கிறதுனால. देखने से। நான் கர்த்தர் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். मैं यहोवा हूँ इसका गवाह तुम हो। சொன்னார், நான் சுவிசேஷம் அறிவிக்கவே இல்லை. मैंने किसी को सुसंदेश नहीं सुनाया। என் ஜீவிதத்தில் வந்த மாற்றத்தை பார்த்து என் குடும்பத்தார் 80 குடும்பம் मेरे ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். जीवन के परिवर्तन को देखकर 80 परिवार उद्धार पाए। எல்லாரும் முழங்கால் படிடும், सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் படிடும். सब घुटने में आएंगे। தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரும் கிரியை செய்ய கூடாத ஒரு கொடிய ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. बड़े भयंकर अंधियार आ रहा है जिस समय कोई काम नहीं कर सकेगा। நான் வசனத்தை கேட்டுவிட்டு போகிறவர்களாக அல்ல, केवल वचन को सुनकर जाने वाले नहीं, வசனத்தை கைக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். बल्कि वचन का पालन करना है, கிரியையில வெளிப்படுத்த வேண்டும். वचन को क्रिया में प्रकट करना है। தேவனுடைய பிள்ளைகள் நாமுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम उसके बच्चे हैं, ஆனபடியால் அவரை கிட்டி சேர்வதற்கு நாம் தயங்க கூடாது. इसके लिए हमें उसे समीप आने में नहीं हिचकिचाना தேவனுடைய है। சமூகத்திலே தைரியமாய் கடந்து போக வேண்டும். परमेश्वर के सम्मुख में धैर्य से जाना है। அவர் எனக்கு தகப்பன்கிற உரிமை உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். वो मेरे पिता है इसका एक धैर्य होना है। அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். अभिषेक को संभाल कर उसे पा लीजिए। அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள தைரியத்தை கொண்டு வரும். वही अभिषेक आपके मन में हियाव बांधेगा। அந்த அபிஷேகம் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட உங்களுக்கு தைரியத்தை கொண்டு வரும். वही अभिषेक मसीह के निमित्त बोझ उठाने के लिए आपको तैयार करेगा। தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாடுகளை அனுபவிக்கும் போது, मसीह के निमित्त बोझ उठाते समय கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு ஆறுதல்
ஆறுதல் பெருகு. मसीह के निमित्त तसल्ली भी बढ़ता है। அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். वो तुम्हें दुलारेगा, அவர் உங்களை தேற்றுவார். वो तुम्हारी तसल्ली देगा। கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தும் போது वो तुम्हारे दुलारते समय கர்த்தர் மீது ஒரு அளவற்ற அன்பு உங்களுக்குள்ள கடந்து வரும். आपको मसीह के प्रति प्रेम बढ़ेगा। அந்த அன்பு அவருக்காய் பாடுபட உங்களை வைக்கும். और वो प्रेम तुझे परमेश्वर के लिए बोझ उठाने को रखेगा। அந்த பாடுகளின் மத்தியிலே கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படும். उसी बोझ के द्वारा परमेश्वर का सामर्थ प्रकट होगा। அந்த பாடுகள் மத்தியிலே கிறிஸ்துவின் கிரியை வெளிப்படும். वो बोझ के द्वारा मसीह की क्रिया प्रकट होगी। கிரியை பார்க்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். क्रिया को देखने वाले उद्धार पाएंगे। கிரியைகளை பார்க்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயம் நடக்கும். क्रिया को देखने वालों के जीवन में एक अद्भुत काम होगा। தேவனுடைய பிள்ளைகள் உங்களிலிருந்து வல்லமை வெளிப்படும். आपके द्वारा सामर्थ प्रकट होगी। பேதுருவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. पतरस के द्वारा सामर्थ प्रकट हुआ। நடக்க முடியாத ஒன்று செயல் முடியாத செயலற்று போயிருந்த சப்பானி எழும்பி நடந்தார். जो लंगड़ा कुछ भी नहीं कर सकता था वो लंगड़ा व्यक्ति चलने लगा। தேவனுடைய பிள்ளை உங்களிலிருந்து வல்லமை புறப்படும் போது आपके अंदर से जब सामर्थ निकलेगा ஒன்றுமில்லாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். जो जिसके पास कुछ भी नहीं है वे लोग आशीष पाएंगे। செயலற்று போயிருக்கிற மக்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள். जो क्रिया नहीं कर पाएंगे वो भी क्रिया करने தேவனுடைய பிள்ளை लगेंगे। எந்த வீட்ல கால் வைக்கிற அந்த வீட்ல ஒரு விருத்தி உண்டாகும். जिस घर में तुम पैर रखोगे वहां पर एक बढ़ोतरी होगी। கிறிஸ்துவின் நாமம் உயரு. मसीह का नाम बढ़ेगा। கிறிஸ்துவின் நாமம் உயரு. मसीह का नाम बढ़ेगा। கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். मसीह का नाम महिमा होगी। கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக मसीह का नाम प्रकट होगी। தேவநாம மகிமையா मसीह का வெளியரங்கமாக नाम महिमा के होते समय மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணு. शारीरिक सभी लोगों से देखेंगे। மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணு. शारीरिक सभी लोगों की आंखें उसे देखेगी। ஜனங்கள் கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்புவார்கள். लोग मसीह की ओर फिर जाएंगे। சபை கட்டப்படு. भवन बनाई जाएगी। சபை கட்டப்படு. भवन बनाई जाएगी। தேவனுடைய பிள்ளை உனக்கு ஆறுதல் பெருகு. तुम्हारा तसल्ली भी बढ़ जाएगा। உனக்கு சமாதானம் பெருகு. तुम्हारे लिए शांति बढ़ जाएगी। கிறிஸ்துவின் மீது உனக்கு அன்பு பெருகு. मसीह का प्रेम बढ़ जाएगा। கர்த்தருடைய வல்லமை உங்கள் மூலமாய் परमेश्वर का வெளிப்படும். सामर्थ आपके द्वारा प्रकट होगी। எல்லாரும் வாய் திறந்து सब ஜெபிப்போம். मुंह खोलकर प्रार्थना करें। ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே உமக்கு நன்றி 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 நன்றி. கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொருவர் மூலமாய் வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொருவர் மூலமாய் வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொருவர் மூலமாய் வெளிப்படட்டும். அபிஷேகத்தை பெற்றிராத தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆவியை அவித்து போடாதீர்கள். ஆவியை அவித்து போடாதீர்கள். ஹalleluya. ஆவியானவர் பூமியை விட்டு எடுபட்டு போகும் நாட்கள் வருவதற்கு முன்பதாக தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்க அவித்து போடாதீர்கள். Glory உமக்கு நன்றி 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 நன்றி. கர்த்தருடைய நாமத்தை ஏகோபித்து உயர்த்துங்கள். ஹalleluya. கர்த்தருடைய கிருபை நம்ம மத்தியிலே பனியை போல இறங்கு. கர்த்தருடைய கிருபை நம்ம மத்தியிலே பனியை போல இறங்கட்டு. ஹalleluya ஹalleluya. Glory உமக்கு நன்றி நாதா. மகிமை 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 மகிமை. தேவனுடைய மகிமை நம்ம மத்தியிலே பனி போல இறங்கட்டு. கர்த்தரின் மகிமை இறங்கட்டும் ஐயா. மகிமை ஆவியானவரே உமக்கு நன்றி நாதா. வல்லவரே हर्रे को बनाइए प्रभु जी। देवकुमार को बनाइए प्रभु जी। हर्रे को बनाइए प्रभु जी। आपकी इच्छा के अनुसार बनाइए प्रभु। हालेलुया 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 हालेलुया। अपनी इच्छा के अनुसार बनाइए। अपनी इच्छा के अनुसार बनाइए। हालेलुया प्रभु जी। வல்ல தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாதா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவகுமார் परमेश्वर आपको धन्यवाद। आपकी तसल्ली के लिए धन्यवाद। आपकी दुलारना के लिए धन्यवाद प्रभु जी। आपकी महिमा के लिए धन्यवाद। आपकी उपस्थिति के लिए धन्यवाद प्रभु। आपकी सामर्थ हमारे द्वारा प्रकट हुए। आपकी सामर्थ हमारे द्वारा प्रकट हुए। आपके अभिषेक हमारे द्वारा प्रकट हुए। हालेलुया हालेलुया। जय पाया हुआ जीवन बिताने के लिए हर एक को सहायता कीजिए प्रभु जी। धन्यवाद प्रभु। महिमा हो महिमा हो महिमा हो महिमा हो। हालेलुया हालेलुया हालेलुया।
கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. தேவாவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya. glory உமக்கு நன்றி நாதா, நன்றி நாதா, நன்றி நாதா. ஹalleluya, ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. தெய்வகுமாரனே உமக்கு நன்றி. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நாதா. ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேவாவியானவரே உமக்கு நன்றி நாதா. आपको धन्यवाद, பரிசுத்த धन्यवाद, பிதாவே धन्यवाद. உமக்கு நன்றி. ஹalleluya. வல்ல தெய்வமே உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya. प्रभु धन्यवाद, प्रभु धन्यवाद, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடி, வெண்பீராவை போல என் மேல் வந்த மந்திடு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடி, வெண்பீராவை போல என் மேல் வந்த மந்திடு. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடினே, பலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடினே. விண்ணக கல்லறையே பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வீசட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் மகிமையாய் இறங்குவாராக. காற்றே நீ என் மகிமை போல இறங்குவாராக. பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்பட்டே என் மேல் வந்த மந்திடி, முழங்காலை முடக்கியது முழங்காலமே அல்லவே, முழங்காலை முடக்கியது முழங்காலமே அல்லவே. நீச்சல் ஆழ வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சல் ஆழ
Come on, Amara, Bori, we come on, Amara. Glory, wonderful Lord Jesus. We praise your name, Lord. Hallelujah, 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 hallelujah. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद, धन्यवाद. ஆதி அப்போஸ்தல நாட்கள் இந்நாட்களை திரும்பி வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். प्राचीन प्रेरितों का दिन फिर से आना है, इसलिए हमें प्रार्थना करना है. ஆதி அப்போஸ்தல நாட்கள் திரும்ப வர வேண்டுமானால் प्राचीन प्रेरितों का दिन फिर से आना है तो விசுவாசிகள் வசனத்தை கேட்கிறவர்கள் विश्वासी लोग जो वचन सुनते हैं அவர்கள் ஒரு வேலைக்காரனை போல ஒரு சப்பானியை போல கெஞ்சி கொண்டு இருக்கல்ல, वो एक नौकर के समान, एक लंगड़े के समान, एक भिखारी के समान विनती करने के लिए नहीं, நாம் கர்த்தர் தகப்பன் நான் பிள்ளை என்கிற உரிமைக்குள்ள வர வேண்டும். बल्कि मेरा परमेश्वर मेरा पिता है, इस हक में आना है. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். पवित्र आत्मा जी का अभिषेक पा लेना है. அந்த அபிஷேகத்தினால கிரியை செய்யறவர்களாய் இருக்க வேண்டும். उस अभिषेक के द्वारा क्रिया करने वाले बनना है. கர்த்தர் நமக்கு அபிஷேகம் தருவது அவருக்காக பாடுபடுவதற்காக. परमेश्वर हमको अभिषेक देता है उसके लिए बोझ उठाने के लिए. பாடுகளை கண்டு பின்வாங்கி போனார் பேதுரு. बोझ को देखकर पतरस पीछे हट गया. ஆனா பேதுரு பின்வாங்கி போவது தேவ சித்தம் அல்ல. लेकिन पतरस पीछे हटना परमेश्वर का इच्छा नहीं था. அவன் கிறிஸ்து நிமித்தம் பாடுபட வேண்டும். उसे मसीह के निमित्त बोझ उठाना है. இதற்காக அபிஷேகம் கொடுத்தார். इसीलिए उसे अभिषेक किया. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதல்ல தேவ சித்தம் சபையை குறித்து. मसीह को सताना परमेश्वर की इच्छा नहीं. கிறிஸ்து நிமித்தம் பாடுபட வேண்டும் என்பது தேவ சித்தம். मसीह के निमित्त बोझ उठाना ये परमेश्वर की इच्छा है. இதற்காக அவன் அபிஷேகம் பண்ணினார். इसीलिए परमेश्वर ने उसे अभिषेक किया. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், अभिषेक किए हुए परमेश्वर के लोग கிறிஸ்துவுக்காக பாடுபட தைரியமா இருக்க வேண்டும். मसीह के लिए दुख उठाने के लिए हियाव बांध लो. பாடுகளின் மத்தியிலே கிறிஸ்துவின் ஆறுதல் நமக்கு பெருகுகிறது. दुख के रास्ते में ही परमेश्वर का प्रेम बढ़ता है. இதற்காக நாம் சந்தோஷத்தோடு பாடுகளை வரவேற்க வேண்டும். इसलिए आनंदित होकर परमेश्वर के उपद्रव का स्वागत करेंगे. விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரே हम हर एक विश्वासियां நம்முடைய கிரியைகளினாலே கர்த்தரை வெளிப்படுத்துவோம். हमारी क्रिया के द्वारा मसीह को प्रकट நம்முடைய करेंगे. கிரியைகளினாலே கர்த்தரை வல்லமை வெளிப்படுத்துவோம். हमारी क्रिया के द्वारा परमेश्वर के सामर्थ को प्रकट करेंगे. கர்த்தர் சபையிலே எழுப்புதலை உண்டாக்குவார். परमेश्वर कलीसिया में जागृति சபை लाएगा. ஒரு ஆதி அப்போஸ்தல சபையை போல மாறும். प्राचीन प्रेरितों के दिन की कलीसिया बनाएगा. தேசத்திலே கர்த்தர் எழுப்புதலை தருவார். देश में बड़ा बेदारी लाएगा. தேவனுடைய பிள்ளைகள் கேட்கிற வசனங்கள், சத்தியங்கள், உபதேசங்களை सुनने वाले वचन सच्चाई को கிரியையிலே வெளிப்படுத்த क्रिया में प्रकट करने के கர்த்தர் लिए உதவி செய்யும்படியாய் परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद, 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 धन्यवाद. ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் हैं. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए இந்த धन्यवाद. சமூகத்திலே கூடி வந்துக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. आपके एक जगह पर इकट्ठे हुए हर एक को प्रभु जी आप आशीष कीजिए. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आप हर एक बच्चों को உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளை மாற்றும். आपकी सामत को प्रकट करने वाले बच्चे बना இந்த दीजिए. அபிஷேகத்தினால் நிரப்பும். आपके अभिषेक के द्वारा भर दीजिए. கிருபையினால் நிரப்பும். अनुग्रह से भर दीजिए. உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல इस दुनिया में जीते जीवन तक சாதாரண வாழ்க்கை அல்ல, एक कोई मामूली सा जीवन नहीं प्रभु, அசாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து एक असाधारण जीवन बिताने के लिए நாமத்தை மகிமைப்படுத்த அனுகிரகம் प्रभु जी आप हर एक को आपके नाम को महिमा करने के लिए सहायता कीजिए. ஆவிக்குரிய பிரகாரமாவும் சரீர பிரகாரமாவும் आत्मिक रीति से और शारीरिक रीति से பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெறுங்க. हर एक बच्चों को आशीष कीजिए और बढ़ाइए. நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்த अच्छे नाम को महिमा कीजिए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் उद्धार करता यीशु मसीह के नाम से प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாக்கியம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा पिता परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய पवित्र आत्मा जी की सहायता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें.